நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமென எல்லா உயிரும் குறை எடுத்து தேசமைய திருத்தொண்ட தமிழ்மண் படித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு செய்திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதை குன்றைவால் செக்கிழாரடி சென்னை இருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னாரனுடைய திரு நாவுடையார்கள் திருவடிகளை வணங்கி அருந்தரும் கருணாம்பிகை தாயாருடனவர் அருந்தரும் அவினாசி அப்பருடைய திருவடி தாமர்களை மனமொழி பெயர்களாலை வணங்கி என் பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை கண்ணங்களாலை வணங்கி உரையாசிரி சிவகணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியருடைய ஞானஸ்ரீ பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி பெயர்களால் வணங்கி சைவர் திருமணத்தினுடைய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் முக்கரணங்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, கண்ணப்பனாருடைய திருச்சரிதத்தில் மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய கண்ணப்பனார் கன்னி வேட்டை வந்து வேடர்களோடு வேட்டையாடி கொண்டு வருகின்ற பொழுது இரண்டு மெய்காப்பாளர்கள் அவருக்கு காடன் நாணன் என்று சொல்லி இரண்டு பேரும் கூடவே வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு பன்றி ஒன்று நல்ல மிகுந்த ஒரு உறக்க சத்தத்தோடு ஒரு உருமலோடு அங்கு வருகின்ற பொழுது எல்லோரும் பயந்துக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பன்றி காட்டு பன்றியாக வருது. அப்படி வருகின்ற பொழுது அந்த பன்றி நம்முடைய நாயனார் துரத்தி கொண்டு பல காத தூரம் அப்படின்னு சொல்றார் சேக்கிழார். பல காத தூரம்னா ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளேயே துரத்திட்டு போறார். அப்படி துரத்தி கொண்டு சென்று அந்த பன்றியை இவரு வேகம் குறையல, ஆனா அந்த பன்றி அதுக்கு மேல ஓட முடியல. அப்படி அதனுடைய வேகம் குறைகின்ற பொழுது நேரிலே சென்று அம்புல எய்து கொள்ளல, நேரிலே சென்று வாளினாலே அந்த பன்றியை இரண்டு துண்டாக வெட்டி வீழ்த்துகிறார். அப்படி வீழ்த்துகின்ற பொழுது அந்த பன்றியினுடைய இறைச்சியை வேடர்கள் உண்பதற்காக அதை பதப்படுத்துவதற்காக காடன் போறான். நாணன் கூட இருக்கிறான். இப்ப அவருக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி தாகமா இருக்குதுன்னு சொல்லி அப்படியே சொல்லுகின்ற பொழுது பக்கத்துல பொன்புகழியாறு என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு ஓடுகிறது. அதுல நீர் பருகலாம் என்று சொல்லி ரெண்டு பேரும் போறாங்க. அதற்கு பிறகு அங்கு செல்லுகின்ற பொழுதுதான் அவரு நாணன் கிட்ட பேசிட்டு போறார். அப்படி நாணன் கிட்ட பேசிக்கொண்டு செல்லுகின்ற பொழுது ஒரு குன்று ஒன்று வழியில் இருக்கும். இது என்னன்னு கேட்பாரு. அப்பதான் நானும் சொல்றான், அந்த குன்று தான் காலத்தி. அதுக்கு அந்த பக்கம் போனா குடுமி தேவர் என்று சொல்லக்கூடிய காலத்திநாதர் இருப்பார், அவரை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி, அது வரைக்கும் காலத்திநாதன் ஒருத்தர் அங்க இருக்கிறாரு காலத்தில் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. குடுமி தேவர் அங்க இருக்கிறாருங்கிறதெல்லாம் நாயனாருக்கு தெரியாது. இப்ப அந்த பன்றிய அவர் எய்தி அம்பு எய்தி வீழ்த்தியதனால அவருடைய திருவடியில் விழுந்து ரெண்டு பேரும் வணங்குறாங்க. காடனும் நாணன் என்று சொல்லக்கூடிய மெய்காப்பாளர்கள் வந்து விழுந்து வணங்குறாங்க. அதான் இந்த 92வது பாட்டு. அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் வந்து தண்ணீர் பருகுவதற்காக செல்லுகின்றதெல்லாம் அடுத்த பாடல் வரும். 92வது திருப்பாட்டு. வேடரங்கரிய செங்கன் வில்லியார் விசையில் புத்த மாடரு துணியாய் வீழ்ந்த வராகத்தை கண்டு நாணன் காடனே இதன்பின் நின்று காதங்கள் பல வந்து எய்த்தோம் ஆடவன் கொன்றானச்சோ என்றவர் அடியில் தாழ்ந்தார். வேடர் தலைவராகிய கரிய மேனையும் செங்கண்ணும் உடைய தென்னனார் விசையில் குத்தியதனாலே, விசைனா கையில் இருக்கக்கூடிய வாளினாலே அந்த பன்றியை குத்தியதனாலே பக்கத்தில் இரண்டு துண்டமாய் விழுந்த பன்றியை நாணன் கண்டு, நாணன் பார்த்த என்ன சொல்றேன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய காடன் இடத்துல, காடனே இதை வந்து நீ என்ன செய்யற அப்படின்னா, ரொம்ப தூரம் நாம நடந்து களைப்பா வந்திருக்கிறோம், அதனால இந்த பன்றியை வந்து பதப்படுத்தி வை என்று சொல்லி சொல்றார். நாணன் சொல்றான், பல காதங்கள் வந்து கலைத்தோம் ஆண்மகனாக இவர் கொன்றார் அச்சோ என்று சொல்லி, ஏன்னா யாராலும் செய்ய முடியாது, வேற யாரும் வேட்டையாட முடியாத அந்த பெரும் பன்றியை நாயனார் வந்து தினனார் வேட்டையாடிட்டார். அதனால ஆடவன் கொன்றான் அச்சோ என்று சொல்லி ஆச்சரியத்தோட அவருடைய திருவடியில் விழுந்து ரெண்டு பேரும் வணங்குறாங்க. இருவரும் அவரடியிலே வணங்கினார்கள் என்று சொல்லி சொல்றார். வேடதம் கரிய செங்கன் வில்லியார் அப்படின்னார். வேடதம் கரிய செங்கன் வில்லியார் நம்முடைய நாயனாரை வந்து வேடர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய
ஏன்னா அப்பாவுக்கு வயசாகி போச்சு, அதனால தன்னுடைய பொறுப்பெல்லாம் மகன் கிட்ட கொடுத்துட்றாரு. இப்ப வேடர்குல தலைவர் யார் அப்படின்னா கண்ணப்ப நாயனார் தான், நின்னனார் தான் வேடர்குல தலைவராக இருக்கிறார். அப்படி தலைவராக இருக்கிறதுனால அவர் 2 மெய்காப்பாளர்கள் எப்பொழுதும் கூடவே இருக்கிறாங்க. அந்த மெய்காப்பாளர்கள் ஒருத்தர் நாணன், இன்னொருத்தன் காடன் என்று சொல்லி 2 பேரும். நாணன் அப்படிங்கிறத யாருன்னா அடிபிரியாத மெய்காவலர்கள் இருவரும். நாணன் அவர்களால் அணுக்க தொண்டும் துணிச்சலும் கொண்டவன். இருக்கிற 2 மெய்காப்பாளர்கள் ரொம்ப விவரமானவன் யாருன்னா நாணன் தான். நாணனுக்கு கொஞ்சம் நிறைய விஷயம் தெரியும், அதனால நாணன் கொஞ்சம் துணிச்சலும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவன் காடன் எப்படின்னா சும்மா அவங்களுக்கு ஒரு எடுபடி வேலை செய்யற மாதிரி தான் காடனுடைய நிலை. நாணன் கொஞ்சம் இருக்கிறதுல கொஞ்சம் அறிவுள்ளவன் நாணன், அதனால நாணன் கடைசி வரைக்கும் கூடவே இருக்கிறான். அதான் நாணன் என்று சொல்லி சொல்றாரு. அந்த நாணன் தான் நாயனாருக்கு காலத்து மலைய இருக்கிறதெல்லாம் காட்டுறது, சாமி அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்றது எல்லாமே நாணன் தான். நாணன் சொல்லலைன்னா கண்ணப்ப நாயனாருக்கு தெரியாது. ஏன்னா நாணனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இவரோட அப்பா கூட வந்த பழக்கம் இருக்கு அவனுக்கு. இவங்க அப்பா கண்ணப்ப நாயனாருடைய அப்பா நாகன் கூட வந்த பழக்கம் நாணனுக்கு இருக்கு. அப்பா கூட வந்த பழக்கம் இருக்கிறதுனால அப்ப வருகின்ற பொழுது அந்த சாமி எல்லாம் பார்த்துருக்கிறாங்க. அந்த ஐயர் பூஜை செய்வது, அவர் ஐயர் தீர்த்தம் விடுவது, அதற்கு பிறகு நிவேதனம் செய்வது, அப்புறம் சாமி கிட்ட அர்ச்சனை எல்லாம் செய்யறது, இதெல்லாமே அவன் பார்த்துருக்கிறான். என்னென்னு முழுவதும் தெரியாது, ஆனா இது மாதிரி எல்லாம் செய்வாங்க அப்படின்னு நானும் தான் சொல்றான். இதெல்லாம் பின்னாடி வருது. அப்படி இன்று காலங்கள் பல எய்த்தோம் என்று சொல்லி ரொம்ப தூரம் நம்ம வந்துட்டோம், அதனால நமக்கெல்லாம் இப்ப கொஞ்சம் களைப்பாக இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். ஆடவன் கொன்றான் அச்சோ என்று சொல்லி அந்த விடையலாகி இருவரும் எய்த்து பின் வரவும் அந்த பன்று இறந்து கிடக்கின்ற பொழுது அவர்கிட்ட திருவடியில விழுந்து 2 பேரும் வணங்குறாங்க. அதற்கு பிறகு நாணன் மீண்டும் சொல்றான், மற்றவர் தின்னார்க்கு மொழிகின்றார், வலி ஆற்ற உற்றது பசி எம்மை உதவிய இதனை காட்சி சற்றினை அருந்தியாமும் தின்று தண்ணீர் குடித்து வெற்றிகள் வேட்டைக்காடு குறுகுவோம் மெல்ல என்றார். தினநரை நோக்கி நாணன் என்ன சொல்றான் அப்படின்னா, ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறோம், அதனால ரொம்ப பசியாக இருக்கிறது என்று சொல்லி, அதனால இந்த பன்றிய காய்ச்சி இதெல்லாம் பதப்படுத்தி நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க, அதற்கு மேல நாங்க, ஏன்னா முதல்ல தன்னுடைய தலைவன் சாப்பிடணும், அதற்கு பிறகுதான் தொண்டர்கள் சாப்பிடுவாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா நானன் நீங்க கொஞ்சம் உண்டு, அதற்கு பிறகு நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி, அது வரைக்கும் வேட்டை காட்டை மெல்ல சென்று அடைவோம், நான் கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிட்டு வந்துட்டு அப்புறமா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. ஆற்ற பசி எம்மை உற்றது என்று சொல்லி சொல்றாரு. சற்றினை அறிந்து யாமும் தின்றுனாரு. அது சுவை கலப்புக்குரிய உயர்ந்த மான் முதலிய வேறு ஊனும் தேனும் பிறவும் இல்லையாக இது தாழ்ந்த பன்றி இறைச்சி ஒன்றியாதலானும் இவர் இளமை வீரம் முதலிய திண்மை படைத்தமையால் தம்மை போல் எய்ப்பில்லாது நின்றார். ஆதலின் உணவு வேட்கை அதிகமில்லை என்றமையாலும் நீ கொஞ்சம் சாப்பிட்டு அதற்கு பிறகு நாங்க மற்றதெல்லாம் தின்னு அப்படின்னு சொல்லி அது கூட ஒரு நயமா சொல்றாருங்க. தண்ணீர் குடித்து அப்படின்னா அதுக்கு முன்னாடி தண்ணீர் பருகி அதற்கு பிறகு அதை உட்கொள்ளலாம் என்று சொல்லி, இதெல்லாமே எந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னா கதிரவன் உச்சி நன்னா அப்படிங்கிறார். கதிரவன் உச்சி நன்னா மதிய நேரம், அதாவது உச்சி பொழுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா. வேடர்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நேரமே உச்சி பொழுது தான். எல்லாமே அவங்க உச்சி பொழுதுல தான் செய்வாங்க. இதுவும் ஒரு உச்சி பொழுது தான். வேட்டைக்காடு குறுகுவோம் என்று சொல்லி 2 பேரும் போறாங்க. அப்படி சொன்ன உடனே நாணன் சொன்ன உடனே தினனார் கேட்கிறாரு, தண்ணீர் எங்க இருக்கு, போய் தண்ணீர் பருகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு பிறகு அவன் சொல்றான், என்றவர் கூற நோக்கி தின்னனார் தண்ணீர் எங்கே நன்றுமே வனத்தில் உள்ளது என்று உரை செய்ய நானன் நின்றைய பெரிய தேக்கின் அப்புறம் சென்றால் நீண்ட குன்றினுக்கு அயலே ஓடும் குளிர்ந்த பொன்முகலி என்றான். அப்படியே மலைக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க 2 பேரும். அப்படி 2 பேரும் நாணனும் அதே மாதிரி நாயனார் கண்ணப்ப நாயனார் வந்து கொண்டு இருக்கிற பொழுது நாயனார் கேட்கிறாரு நாணனை பார்த்து, தண்ணீர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வனத்துல ஒரு பெரிய தேக்கு மரத்தோப்பு இருக்கிறது. அந்த தேக்கு மரத்தோப்புக்கு அந்த பக்கம் அப்படி நம்ம போனோம் அப்படின்னா பெரிய ஒரு மலை இருக்கும். அந்த மலை அடிவாரத்துல பொன்முகலியாறு ஓடும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம போறோம் இல்லைங்களா. போற பொழுது இந்த ஆறு இருக்கு பாருங்க,
இதெல்லாம் அந்த காலத்துல மலையா இருந்து அப்புறம் எல்லாம் ஊரானது. அந்த பொன்முகலி யார் அப்படிங்கிறது தான் நாயனார் வந்து வாயில முகந்து கொண்டு வந்து பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சது. அந்த காலத்துல தண்ணி நிறைய ஓடிட்டு இருந்தது. இல்ல மலை ஆறு அப்படிங்கிறது அதுதான். அதான் சொல்ற, அந்த மலைக்கு அந்த பக்கம் போனோம்னா ஒரு குன்றினுக்கு அப்பால் சென்றால் பொன்முகலி ஆறு ஓடும். அந்த பொன்முகலி ஆற்றினுடைய நீரை பருகி கொண்டு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் நானன் சொல்றான். அப்படி தண்ணீரின் வனத்திலும் எங்கே நன்று உள்ளது என்று கேட்கின்ற பொழுது, காட்டு நீர்கள் பெரும்பாலும் குடிக்கத்தகாதவையும் நோய் காட்டு நீர் வந்து ஒரு சில விஷமுள்ள நீரெல்லாம் இருக்கு. அது அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எது நல்ல தண்ணி எது விஷம் நீர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால நானன் கிட்ட அவரு கேட்கிறாரு. அதனால அவனும் அதுக்கு தகுந்த மாதிரி பொன்முகலி ஆறு தான் ரொம்ப தூய்மையான நீர் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த நானன் இருவரையும் நோக்கி கேட்ட வினாவுக்கு அவர்கள் நானன் விடை சொன்னான். இந்த இருவருள் இவனே அறிவும் மிக்க அனுபவம் படைத்தவன் என்று சொல்லி நானன் தான் இவருக்கு எல்லாமே சொல்ல போறார். அப்படி நானன் சொல்லுகின்ற பொழுதுதான் இவர் அதை உணர்ந்து நாயனார் வந்து அதை பூசையெல்லாம் செய்ய போறார். முதல் உபதேசமே நானன் சொன்னதுதான் பெரிய புராணத்துல நமக்கு வருதுங்க. குன்றினுக்கு அயலே குளிர்ந்த பொன்முகலியோடும் சொல்லி இந்த தேக்கு மரங்கள் எல்லாம் அந்த காட்டுல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்திலையும் வருதுங்க. நம்ம ஞானசம்பந்த பெருமான் பதிகம் 7ஆம் நூற்றாண்டுல பாடியது. சேக்கிழார் பெருமான் நமக்கு 12ஆம் நூற்றாண்டுல புராணம் பாடுறாரு. அந்த தேக்கு மரங்கள் எல்லாம் அப்பவே ஞானசம்பந்த பெருமானும் பாடியிருக்கிறார். அடுத்தது, பொங்கிய சினவில் வேடன் சொன்னபின் போவோம் அங்கே, இங்கிது தன்னை கொண்டு போதுமின் என்று தாமும் அங்கது நோக்கி சென்றார். காவதம் அறையில் கண்டார் செங்கன்னேர் உடையார் வைகும் திருமலை சாரல் சோலை. அப்படி நான் சொன்ன உடனேயே அந்த தினனார் என்ன செய்யறாரு அப்படின்னா, சரி அப்படின்னா நம்ம அங்க போவோம், அங்க போய் நீர் பருகி கொண்டு வரலாம் என்று சொல்லி நாம் அங்கே போவோம் என்று இந்த பன்றியினை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி பன்றி எல்லாம் வதக்கி பதப்படுத்தி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் இவங்க தினனாரும் நானும் முன்னாடி போறாங்க. அரைக்காத தூரம் சென்றபின் செங்கனிடபத்தையுடைய செவ்வமான் எழுந்தருளிய திரு காலத்திமலை சாரல் சோலை கண்டார்ல. செங்கன் ஏருடையார் வைகும் திருமலை சாரல் சோலை. இப்பதான் அந்த மலையை பார்க்கிறாரு. ஆனா அது சிவபெருமான் இருக்கக்கூடிய காலத்து மலைன்னு நாயனாருக்கு தெரியாது. ரொம்ப தூரம் அப்படி வந்துட்டு இருக்கிற பொழுது அந்த மலை ஒன்ன பார்க்கிறாரு. அதுதான் காலத்து மலை. செங்கன்னேர் உடையார் வைகும் திருமலை சாரல் சோலை என்று சொல்லி அங்கே போவோம். அந்த மலையை பார்த்தோம்னா அவரையும் அறியாத ஒரு ஆசை வருதுங்க. சரி அங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இப்போ அங்க போவோம் என்று சொல்லி சொல்றாரு. கொண்டு போதும் அப்படின்னா பன்றியின் உடல் மிக கனமுடையது. அச்சாதியிலும் காட்டு பன்றி வகை ரொம்ப பெரிதாக இருக்கிறதுனால அதை வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போயிட்டு இருக்கிறார். சென்றதும் கண்டதும் ஆகியவை விரைவில் முடிந்தன என்று சொல்லி சொல்றார். திருமலை சாரல் சோலை கண்டார். அங்கே அந்த திருமலை சாரல் சோலை மலையிலே உள்ள சாரலில் உள்ள சோலை உயர்ந்த இடமானதுனால அந்த காட்சிக்கு வந்து அவர் பார்க்கிறதுக்கு அவர் கண்ணுக்கு அது தெரியுது அப்படின்னு சொல்லி அதுதான் திருமலை என்று சொல்லி காலத்தி மலை என்று சொல்லி சொல்றார். அவர் சிந்தி நிகழ் வைரவராய் திருமலை நின்று அணைகின்றார் என்று சொல்லி சிறுத்தொண்ட நாயனார். திருமலை அப்படின்னா காலத்தி மலைக்கு, அதாவது கைலாயத்துக்கு பேர் தான் திருமலை சைவத்துல. அதே மாதிரி காலத்தையும் திருமலைன்னு சேக்கிழார் பெருமான் சொல்வார். அப்படின்னா கைலாயத்துக்கு என்னவெல்லாம் பெருமை உண்டோ அதே பெருமை காலத்துக்கு உண்டுங்க. ஆமா, அதான் கைலை பாதி காலத்தை பாதின்னு நக்கீரர் வந்து அந்தாதி பாடியிருக்கிறார். கைலை பாதி காலத்தை பாதி. கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அத்தனையும் காலத்திலேயே உண்டுங்க. கைலாயமா போக முடியல அப்படின்னா என்ன செய்யலாம், நம்ம காலத்தை போய் கணப்பநாயகரை வழிபாடு செய்து கொண்டு வரலாம். இன்னொன்னு அப்பர் சாமிகள் கைலை யாத்திரை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா காலத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கிறார். காலத்தி பதிகத்துலதான் அவர் சொல்றார், மனத்தகத்தான் தலைமையலான் வாக்கின் உள்ளான் வாயார தன்னடியை பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பார் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுரானே அப்படிங்கிறார். இப்ப காலத்திலேயே அவருக்கு கைலாய காட்சி தெரியுது. காலத்தி பெருமான் கண்ணில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கிருந்துதான் பயணத்தை ஆரம்பிக்கிறார். அங்கிருந்துதான் காசி சென்று மாலவம்
இப்படியெல்லாம் காசி சென்று கச்சரம் வழியாக கைலாயம் போறார். அதனால காலத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதி நமக்கு சைவத்துல. அங்க என்னெல்லாம் இருக்குதோ கைலாயத்துல அத்தனையும் காலத்தில் இருக்கு. அதுவும் திருமலை தான், இதுவும் திருமலை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருமலை சாரல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பர் சாமியில் மலைமேல் தாள் பணிந்த குறிப்பினால் கையிலில் வீற்றிருந்த பெருங்கோலம் காணுவது காதலித்து அந்த யாத்திரையில் புறப்பட்டனர். ஆளுடைய பிள்ளையாரும் ஆளுடைய நம்பிகளும் இங்கு நின்று திரு கைலை பாடி அருளினர். இங்கிருந்துதான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் சுந்தரரும் கைலாயம் போகல, ஆனா காலத்தில் இருந்தபடி கைலாயத்தை பாடுறாங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. அது மட்டுமல்ல, அர்ஜுனர் கைலை மலை சாரல் கேட்ட வரத்தை அவரை தின்னனாராகி இங்கு பெறப்போகின்றார் என்ற குறிப்புக்கெல்லாம் இந்த திருமலை என்று சொல்லி சொல்றாங்க. கண்டார் அப்படின்னா மலையும் சாரலும் சோலையும் கண்ட இந்த காட்சி தின்னனாரது பசி தாகம் நிலை முதலியவற்றை மறப்பித்து அவரது உள்ளத்தை கொள்ளை கொண்டு தோன்றும் குன்றில் இப்ப தண்ணி குடிக்கிறதுக்கு தான் வர்றாரு இல்லைங்களா. நல்ல தாகம், ரொம்ப தூரம் பன்றியை துரத்திட்டு வந்து பெரிய பன்றி அதை கொண்டாச்சு. இப்ப தண்ணி குடிக்கிறதுக்கு தான் வர்றாரு. இப்ப இந்த மலை வேற கண்ணுல பட்டுருச்சு. மட்ட உடனே என்ன சொல்ற, தண்ணி குடிக்க மறந்துட்டாரு. தண்ணி அவருக்கு தாகம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப அந்த மலைக்கு போலாம் அப்படிங்கிற ஆத்துக்கு தானே வந்தாங்க ரெண்டு பேரும். பொன்முகலை ஆற்று நீரை பருகுவதற்கு தான் வந்தாங்க. ஆனா அந்த மலையை பார்த்த உடனே அவருக்கு எல்லாம் மாறி போச்சு. இப்ப என்ன, தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாலேன்னு திருவாரூர் பதிகம். நம்ம இறைவனுடைய பேரை கேட்ட உடனேயே தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாலேன்னு இந்த தேவாரத்தில். அது மாதிரி இப்ப அந்த மலையை பார்த்த உடனேயே அவருக்கு என்னாச்சுன்னா தண்ணி குடிக்கிறதெல்லாம் போயிடுச்சு. இந்த தாகம் எல்லாம் இப்ப இல்ல. அந்த மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நானும் கேட்கிறார். என்ன மலைன்னு தெரியாதுன்னா, காலத்து மலை அங்க சாமி இருப்பாருனாலும் தெரியாது. அவருக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு இது வருது. சொல்றாரு, நானனே தோன்றும் குன்றில் நன்னுவோம் என்ன நானன் காணனி போதின் நல்ல காட்சியே காணும் இந்த சேனுயர் திருக்காலத்து மலைமிசை எழுந்து செவ்வே கோணமில் குடுமிதேவர் இருப்பர் குப்பிடலாம் என்றான். இதுதான் முதல் உபதேசங்க. நம்ம கண்ணப்ப நாயனாருக்கு காலத்தினால குடுமிதேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கறது இப்பதான் தெரியுது. இதுதான் முதல். இது வரைக்கும் அவருக்கு தெரியாது. அவர் ஒரு வேட்டையாடுறதுக்கு வந்தாரு, வேடர்குல தலைவர். வேட்டையாடியாச்சு, ஒரு பன்றியை கொண்டாச்சு. அந்த பன்றியை வதைக்கிறதுக்குள்ள போய் தண்ணீர் பருகிட்டு வரலான்ட்டு தான் வர்றாரு. தண்ணி பருக வந்தவர் ஒரு மலையை பார்க்கிறார். அந்த மலையை பார்த்து கூட வந்த நானன்ட்ட கேட்கிறேன். ஏன்னா நானனுக்கு பல அனுபவங்கள் உண்டு. இவர் இன்னைக்குதான் முதல் வராரு. கன்னி வேட்டை, இது கன்னி வேட்டை தான் இருக்குது. ஆனா நானன் பல காலம் வந்தவன். அதனால சொல்றாரு, நானனே தோன்றும் அக்குன்றில் நன்னுவோம் அப்படின்னு சொன்னார். அந்த குன்றுக்கு மேல போலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நானன் சொல்றான், நீ காண நீ போதின் நல்ல காட்சியே காணும். அங்க போனோம்னா நல்ல காட்சி கிடைக்கும். அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா. அங்க போனா நல்ல ஒரு காட்சி கிடைக்குங்க. நல்ல ஒரு பெருமானை பார்த்து நல்ல வழிபாடு செய்யலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல உபதேசங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. முதல்ல கண்ணப்பனாருடைய மனசுல அந்த ஆசையை தூண்டுனது இந்த வார்த்தை தான். காணனி போதின் நல்ல காட்சியை காணலாம். அப்புறம் மறுபடியும் சொல்றான், மீண்டும் சொல்றான், இந்த சேனுய திருக்காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வேல் கோணமில் குடுமிதேவன் இருப்பர் கும்பிடலாம். கோணம்னா குற்றமில்லாத குடுமிதேவன் நம்ம பொருள் கொள்ளக்கூடாது. கோணமில் குடுமிதேவன் அவருக்கு எந்த குற்றம் கிடையாது. நம்ம குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய குடுமிதேவன், அப்படிதான் பொருள் எடுக்கணும். கோணமில் குடுமிதேவன் இந்த இடத்துல நேரடியா பொருள் பார்த்தோம்னா குற்றமில்லாத குடுமிதேவர் அப்படியெல்லாம் அவருக்கு என்ன குற்றம் இருக்கு? அவருக்கெல்லாம் ஒரு குற்றம் கிடையாது. நம்ம குற்றத்தை, நம்முடைய ஊனங்களை, நம்முடைய வினைகளை இல்லையாக செய்யக்கூடிய குடுமிதேவர். ஆமா, அங்க ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துட்டோம்னு வைங்கள, நம்மளுடைய வினைகள் எல்லாம் அங்க போய் என்ன செய்யணும்னா, எப்படி வழிபாடு செய்யணும்னா, காலத்தினாரை வழிபாடு செய்து கண்டிப்பா கண்ணப்பரை வழிபாடு செய்யணும். அப்படி பிரமாண்டமா நிற்பார். சாமிக்கு நேரம் இருந்த மாதிரியே கோயில் சாமிக்கு பக்கத்திலேயே இருக்குது வலது பக்கம். ஆனா அது நமக்கு காட்ட மாட்டாங்க. அர்ச்சகர்கள் நமக்கு கூட்டத்துல காட்ட மாட்டாங்க. மாறிலா என் வளத்தில் நிற்கன்னு இறைவன் அவருக்கு அருள் செஞ்சிருக்கிறார், கூடவே இருக்கிறார். அடியானால பார்த்துருக்கிறேன். ஆனா அது அவ்வளவு சீக்கிரமா காட்ட மாட்டாங்க. அது யாராவது அங்க தெரிஞ்சவங்க அர்ச்சகர்கள் இருந்தா கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. எதிர்த்த மாதிரி பெரிய சிறையில் பெரிய கடவுளார் எதிர்த்த மாதிரி இருக்கிறார். இப்போ அந்த நீ அங்கே காண சில
நீ காண போவாயாகில் நல்ல காட்சியே காணப்படும். சேனிலுயரும் இந்த திருக்காலத்து மலையின் மேல் எழுந்து செமை பெற கோணமில்லையாக செய்யும் குடுமிதேவன் இருப்பார், கும்பிடலாம், போய் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் நானும் சொல்றான். அந்த தோன்றும் குன்றில் அப்படின்னா முதல்ல கண்ணுக்கு பட்டது அந்த மலை தான் கண்ணுக்கு படுது. தோன்றில குன்றில் நன்னுவோம் யார சொல்றார்? நம்முடைய நாயனார் சொல்றார், கண்ணப்ப நாயனார் சொல்றார். போனா நல்ல காட்சி கிடைக்குன்னு யாரு சொல்றார்? நானன் சொல்றார். அந்த நானன் சொன்னதான் அவருக்கு ஒரு உபதேசம் மாதிரி. காண்பதற்கென்று காணனி போதின் அப்படின்னா காண்பதற்கென்றே நீ போவாயாக. ஆனால் இவ்வகை இடங்களுக்கு போதுவார் பலரும் போய் வந்த மட்டில் அமைவதே என்று அங்குள்ள சிறப்புகளை காணாமலே வருவர். போற எல்லாரும் அதை பார்க்கிறாங்களான்னா அப்படி இல்லை. ஆனா நீ போனேன்னா அதை பார்ப்ப அப்படிங்கிற ஒரு கருத்துல அவன் காணனி போதின் நல்ல காட்சியை காணலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதை நன்னுவோம் என்று தன் தலைவன் கூற அவ்வானைக்கு உட்பட்டு உடன்படும் நானன் அவ்வாறு நீ காணும் பொருட்டே செல்வாயானால் ஏனையோர் போலல்லாது நீ காணும் சிறப்பு இன்னதென்று கூறுவான் ஆகி அது நல்ல காட்சி என அறிவுறுத்துகின்றான் என்று சொல்லி சொல்றார். இப்படிதான் குன்றின் நன்னுவோம் அதனை காணல் வேண்டும் என்பது நல்ல காட்சி. அது இகுதாம் என்றவாறு என் குன்றவர் கடவுள் காட்சியில் வைத்த கருத்து பாராட்டத்தக்கது என்று சொல்லி, அதாவது அவன் வேடனாக இருந்தாலும் கூட கொஞ்சம் விஷயம் ஞானம் தெரிஞ்சவனா இருக்கிறான். அது நானும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவனா இருக்கிறான். நல்ல காட்சியை காணும்னர். அப்படி காணும் நல்ல காட்சினா இறைவனுடைய திருக்காட்சி தான் நல்ல காட்சி. வேற நம்ம கண்ணால இப்ப பார்க்கக்கூடியதெல்லாம் நல்ல காட்சியானா இதெல்லாம் இல்ல உலகியல் காட்சிகள் தான். அதெல்லாம் இதற்கு மேல நமக்கு நல்ல காட்சினா இறைவனுடைய திருக்கோலம் தான் நல்ல காட்சி. அதுக்கு மேல நல்ல காட்சி எதுவும் கிடையாதுங்க. அதனால நல்ல காட்சியை காணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தானே எந்தோல் வீசி நின்று ஆடும் காண்தனை கண்கால் காண்மின்களோன்னு அப்பர் சாமிகள் அங்கமாலையில பாடுறார், திருவங்கமாலையில பாடுறார். காணும் கண்ணால் காண்பது மெய்த்தொண்டை என்று சொல்லி தண்டியுடைய புராணத்துல நம்ம கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி நல்ல காட்சி இதுதாம் என்று நானன் கூறியது. வானில் உயர்ந்து விளங்கும் அந்த சேனுயர் திருக்காலத்து மலையில் குழந்தாயுள் என்று சொல்லி அந்த திருக்காலத்து மலையிலே மலைமிசை எழுந்து செவ்வேல் அப்படின்னு சொல்லி மலையினின்று வேறொன்று முளைத்தது போல் மேலெழுந்து செம்மை பெற. அதாவது எப்படின்னா அந்த திருமேனி என்ன சுயம்பு திருமேனி, மலைக்கு மேல தானே முளைத்து வந்த திருமேனி. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய திருமேனி அப்படி முளைத்து வந்த திருமேனி. அந்த முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த போர் செருப்பால் மாற்றின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. முளைத்தெழு முதல் அப்படின்னா தானே முளைத்து வந்தது, அதான் சுயம்பு திருமேனி. ஒரு சில கோயில் எல்லாம் சுயம்பு திருமேனி நாம பார்ப்போம் இல்லைங்களா. சுயம்பு திருமேனி அப்படிங்கிறது என்ன ஒரு சிறப்புனா அந்த இடம் பிடிச்சதுன்னு சொல்லி அவனே விரும்பி இருக்கக்கூடியது சுயம்பு திருமேனி. இப்ப நம்ம ஒரு இடத்துல இறைவன் இங்க வரணும்னு நம்ம எல்லாம் ஆசைப்பட்டு அந்த இடத்துல கோயில் கட்டி அங்க கருவறை உருவாக்கி கொண்டு பிரதிஷ்டை பண்ணி மந்திரங்கள் எல்லாம் சொல்லி சாமியை ஆவாகனப்படுத்துறது நம்மளுடைய தேவைக்காக நாம செய்யறோம், நம்மளுடைய ஆசைக்காக. ஆனா இறைவனே விரும்பி எழுந்தருளக்கூடிய திருமேனிகள் சுயம்பு திருமேனி. அதனால சுயம்பு திருமேனிங்கிறது ரொம்ப ஒரு ஆற்றல் அதிகம். பிரதிஷ்டை பண்ண திருமேனிக்கு ஆற்றல் அதிகமா இருந்தாலும் கூட அது தானே விரும்பி எழுந்த எப்பொழுதும் ஒருத்தர் சொல்லி நம்ம போறதுக்கும் நம்மளே விரும்பி போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அது மாதிரிதான் சுயம்பு திருமேனி அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படி கோணத்தை இல்லையாக செய்யும், கோணம்னா குற்றம் என்று சொல்லி அந்த குற்றம்னா நமக்கு என்ன குற்றம்? யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யானது என்னும் இக்கோணை என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லுங்க. என்ன குற்றம் தெரியுங்களா? ரெண்டு குற்றம். யான் எனது என்று சொல்லக்கூடிய பற்று நமக்கு, யான் என்று சொல்லக்கூடிய அகப்பற்று, எனது என்று சொல்லக்கூடிய புறம். நான் செஞ்சேன்னு சொல்லணும் இல்லைங்களா. அதுதான் ஆணவ மூலத்தினுடைய ஒரு அடையாளம். இது நான் செய்யல, இது எல்லாம் இறைவனுடைய திருவருள் செய்தது என்று சொல்லி யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பற்று இல்லைன்னு அர்த்தங்க. உலகத்துல பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் என்னுடைய பொருள் நாம சொல்லி நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் புறப்பற்று என்று சொல்லுவது. யான் எனது என்று சொல்லக்கூடியது அகப்பற்று புறப்பற்று. அதான் சித்தியார் சொல்லுதுங்க. என்ன சொல்ற? யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் என்னும் இக்கோணை என்று சொல்லி, அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய குற்றம். அந்த குற்றத்தை யாரு நீக்க முடியும்னா அவினாசி அப்பர் தான் நீக்க முடியும், வேற யாராலும் நீக்க முடியாது. வேற யாராச்சும் பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு நீக்க முடியுமானா அப்படியெல்லாம்
நீக்க முடியாது. நம்மளுடைய குற்றங்களை நீக்குவதற்காக இங்க வந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் தான் அவிநாசி அப்பர். நமக்கு என்ன மாதிரி ஒரு குற்றங்கள் அப்படின்னா இந்த தன் முனைப்பு, அந்த நான் எனது என்று சொல்லக்கூடிய பற்றுக்கள் நீங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அவிநாசி அப்பர் திருவடியை தான் போய் அடையணும். அதான் ஒரே வழி, வேற ஒன்றும் இல்லை. இந்த டோட்டல் சரண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லைங்களா? அதுதான் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கணும் அப்படின்னு போய் விழுகணும். பெருமாட்டை எப்படி வழிபாடு செய்யணும்னா சும்மா ஏனா தானா நல்லா வழிபாடு செய்யக்கூடாது. பெருமான் நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி முழுமையா நம்மளை வந்து அவன்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும். அதுதான் வழிபாடு. குடுமி தேவர்னா குடுமி உச்சி மலை மேல இருக்கக்கூடிய பெருமான், அதான் குடுமி தேவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாமிக்கு பேரு குடுமி தேவர், காலத்தினாதர் இப்படி எல்லாம் சொல்லுவோம். குடுமி தேவர்ங்கிறதா புராணத்தில் அதிகமா வருங்க. குடுமி தேவர் அப்படிங்கிறது தான் மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெருமான் என்று சொல்லி, தலையின் மேல் உச்சி இருப்பதால் தலை மயிர்கற்றை குடுமின்னு சொல்லுவோம் இல்லையா? தலைக்கு மேல இருக்கக்கூடியது குடுமி. அது மாதிரி மலைக்கு மேல இருக்கக்கூடிய பெருமான், அதனால அவருக்கு பேரு குடுமி தேவர் என்று சொல்லி காரண பெயராக சொல்லப்படுவது. சொன்ன உடனே அவனுக்கு போலான்ட்டான். ஏன்னா தலைவர் சொன்னா செஞ்சுதான் ஆகணும். திருநார் அங்க போலான்னு சொன்னோன்னா 2 பேரும் கிளம்பி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னன்னு தெரியல, எனக்கு அப்படியே என்னுடைய உடம்பெல்லாம் கொஞ்சம் லேசான மாதிரி இருக்குது அப்படிங்கிற, ஒரு பாரம் குறைஞ்சது மாதிரி இருக்கு. அதுதான் உள்ளுணர்வு. சாமி கிட்ட போக 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 அவருடைய நிலையெல்லாம் மாறுது. அந்த மலையை பார்த்த உடனே மாறிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முன்பு செய்த தவத்தின் ஈட்ட முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்டாங்க. போன பிறப்புல அர்ஜுனனாக இருந்த பொழுது, கண்ணப்ப நாயனார் தான் அர்ஜுனன். அர்ஜுனனாக இருந்த பொழுது செய்த சிவபூசையினுடைய பயன் இப்ப அவருக்கு வேலை செய்யுது. அப்படி இன்னும் போகவே இல்லை கோயிலுக்கு. இப்பதான் அந்த மலை மேல ஏற போறாங்க. அப்படி ஏறுகின்ற பொழுது என் மேல் பாரம் ஒன்று குறைவது போல் உள்ளது. அப்படி இப்ப இருந்தே ஆரம்பிச்சிருச்சு அவருடைய மலை நீக்கம். இப்ப இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சாமி கிட்ட இன்னும் போகவே இல்லை, சாமி இன்னும் பார்க்கவே இல்லை. ஆனா அந்த ஒரு இது கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மனசுல அப்படியே எல்லாம் மாறும். அதான் இந்த இடத்துல அந்த மாதிரி ஆகணும். ஏதோ ஒரு மாற்றம் வரணும் இல்லைங்களா? உள்ள போன எங்க ஐயா சொல்லுவார், உள்ள போன தேங்காய் கூட 2ஆ உடைஞ்சு வருது. இவன் உள்ள போய் என்ன ஆனா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஐயா. அது மாதிரி தேங்காய் கூட உள்ள போனா முழு தேங்காய் உடைஞ்சு வெளியில வருது. நம்ம கோயிலுக்குள்ள போய் வந்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஆகணும், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆகணும் இல்லைங்களா? கண்ணப்ப நாயனாருக்கு ஆச்சு. ஆவது என் இதனை கண்டுங்கு அனைதோறும் என்மேல் பாரம் போவதொன்றுள்ளது போலும் ஆசையும் பொங்கி மேல்மேல் மேவிய நெஞ்சம் வேறொரு விருப்புற விரையா நிற்கும் தேவரங்கு இருப்பதெங்கே போதன்றார் தின்னனார்தாம். தண்ணி குடிக்கிறது மறந்துட்டார். தண்ணி தாகத்தை அடக்க முடியுமா? ஆனா அந்த தண்ணி தாகத்தை மறந்துட்டார். இப்ப வேகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சொல்ற நானன்ட்ட சொல்றாரு, இவ்வாறு ஆவது என்னை, ஏன் எனக்கு இப்படி எல்லாம் ஆகுது, அவருக்கே என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆவது என்னை இம்மலையை கண்டு இவ்விடத்தை அணுகி செல்லும் தோறும் என் மேல் உள்ள பாரம் குறைவது போல் அனுபவம் உள்ளதாகின்றது. என்னன்னு தெரியல, எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரே லேசான மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு சொல்லுவோம், இன்னைக்கு நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன்பா, நம்ம ஒரு பெரிய பாரத தூக்கி வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு நாளைக்கு அந்த அனுபவம் ஒரு எல்லா நாளும் வராது. நாயனாருக்கு அப்படி வந்துருச்சு. நமக்கு வரும், மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கே நம்ம போயிடுவோம். இவர் வந்ததுதான் மீண்டும் பழைய நிலைக்கு போக போறது இல்லை. இனிமேல் முழுக்க முழுக்க அவர் எங்க இருக்க போறாரு? குடுமி தேவர் திருவடியில தான் இருக்க போறாரு. அப்படியே ஆரம்பிச்சிட்டாரு. மேவிய நெஞ்சும் வேறோர் விருப்புற விரையான் இருக்கும் அப்படின்னார். அப்படியே மேலும் மேலும் பொருந்திய நெஞ்சமும் வேறொரு விருப்பம் கொண்டதாக விரைந்து செல்லான் இருக்கும். வேற எந்த ஒரு விருப்பமும் எனக்கு வரல அப்படிங்கிறார். வேற எந்த ஒரு விருப்பமும் அவருக்கு இப்ப இல்ல. உடனே அந்த சாமியை தான் பார்க்கணும். தேவரங்க இருப்பது எங்கே போதென்றார். எங்கப்பா சாமி இருக்காரு? அது எத்தனை சாமி பார்த்ததே கிடையாதுங்க. இது வரைக்கும் அவர் சாமி பார்த்தாரு, கோயிலுக்கு போனாரு, எந்த இடத்துலயும் சொல்லல. ஆனா தேவரங்க இருப்பது எங்கே அப்படின்னாரு. தேவர் எங்க இருக்கிற, சீக்கிரமா போலாம் தினநாதாம் என்று சொல்லி அப்படியே சொல்றார். கண்டு இங்கு அனைதரும் அப்படி வர 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 ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நெஞ்சும் விரையானுக்கு மனவேகம் என்று உடல் அணைவதன் முன்னே நெஞ்சு மிக விரைகின்றது. உடம்புக்கு முன்னாடி மனசு வேகமா போகுதுங்க. நானும் அன்பும் முன்பும் நரில் வரை ஏறன்னு பின்னாடி வருதுங்க. நானன் போயிட்டு இருக்கிறான். இப்போ தினநார் அதுக்கு முன்னாடி போறாரு. நானனுக்கு முன்னாடி தினநாருடைய அன்பு போகுது, முன்னாடி போயிட்டு இருக்குது. நானனுக்கு முன்னாடி தினநாருடைய அன்பு போகுது.
அவ்வளவு வேகம் அவருக்கு இப்ப வந்துருச்சு. நெஞ்சும் விரையா நிற்கும் ஓர் விருப்பமுறை என்று சொல்லி காண வேண்டும் என்னும் ஆசை என்று இன்னதென்று அறியப்படாத மற்றொரு விருப்பம் உண்டு. பார்க்கணும்னு தான் ஆசை. எப்படி இருப்பார் சாமி அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனா பார்க்கணும், அவர் சொன்ன உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. இது முன்னை பிறவியின் தொடர்ச்சி பற்றி இவருடத்தில் எழுந்தது. முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் சிந்தை மலர உடன் மலரும் செவியுணர்வு என்று சொல்லி சண்டீஸ்வர நாயனார் புராணத்தில் வரும். சண்டீஸ்வர நாயனார் மன்னியாற்றங்கரையில் உட்கார்ந்து பூசை செய்கின்ற பொழுது 8 வயசு 7 வயசு அவருக்கு. அப்படி 8 வயசு 7 வயசு குழந்தை பூஜை செஞ்சுட்டு இருக்கின்ற பொழுது மன்னியாற்று நீர் இருக்குது, பால் இருக்கு, பசும்பால் இருக்கு. பூசை பண்றாரு. பூசை பண்ண அவருக்கு அந்த பழைய அந்த தொடர்ச்சி வந்துருச்சு. வேற திரவியங்கள் எல்லாம் வேணும்னு நினைக்கிறார். நினைச்சவர் என்ன பண்ணார், திரவியம் எல்லாம் அங்க இல்ல. அதனால எல்லா திரவியத்தையும் போட்ட மாதிரி மனசுலயே தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எப்படி அந்த நினைவு வந்தது அப்படின்னா, வல்லவ பெருமான் தான் நம்ம போகணும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமாப்புடைத்தனர். ஒரு மனிதன் இந்த பிறப்புல கற்ற கல்வி எத்தனை பிறப்புக்கு வரும்னா 7 பிறப்புக்கு வரும் அப்படிங்கிறார். 7 பிறப்புக்கு வருமா? அது எப்ப வேணாலும் வரும். அதுதான் நம்ம எப்ப வேணாலும் வரும். அதான் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமாப்புடைத்து அப்படின்னு வல்லவர் பெருமான் சொல்றார். அது மாதிரி இப்ப நாயனாருக்கு எப்படியோ வந்திருக்கு. முன்பு செய்த தவத்தை நீட்ட முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட இந்த சரீரத்தில் சொல்றார். முன்பு செய்த தவம்னா போன பிறப்புல என்ன தவம் செஞ்சார் அவர் அர்ச்சுனனாக இருந்து தவம் செஞ்சவருங்க. பாசுபதம் வேண்டி பெருமானை நோக்கி கடுமையான தவம் செஞ்சவர் அர்ச்சுனன். அந்த அஸ்திரம் பாசுபத அஸ்திரம் வேற யாருக்கும் கிடையாது, அர்ச்சுனனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட அஸ்திரம். அந்த பாசுபத அஸ்திரம் இல்லைன்னா பாரத போர்ல ஜெயிக்க முடியாது. பாரத போர்ல வெல்லணும்னா பாசுபத அஸ்திரம் வேணும். அந்த அஸ்திரம் யாருகிட்ட கேட்க முடியும்னா யாருகிட்டையும் கிடைக்காது, சிவபெருமான வேணா மட்டும்தான் கிடைக்கும். அவ்வளவு தவம் செஞ்சவர் அர்ஜுனன். அர்ஜுனன் தவம் செஞ்சுதான் அதை வாங்கினார். அது கோலிலி தேவாரத்துல சொல்றார். ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். அர்ஜுனன் எப்படி தவம் செஞ்சான் அப்படிங்கறத ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். வஞ்சமனத்தஞ்சுடிக்கு வைகடனு பூசனையால் நஞ்சமது செய்தருளும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் இந்து வந்தான் கொஞ்சுகிளி மஞ்சனமும் கோலிலியம் பெருமானேன. நாமெல்லாம் பூசை பண்ண ஒரு குண்டூசி இருந்தா கூட நமக்கு காது கேட்கும். ஆனா அர்ச்சுனன் பூஜை பண்ண பொழுது 5 புலன்களை அடக்கி பூஜை பண்ணான். என்ன பண்றோம் அப்படிங்கறது அவனுக்கு தெரியாது. அப்படி அவன் தவத்தில் இருக்கின்ற பொழுது அப்படியே எறும்பெல்லாம் அவன் மேல மொச்சி புற்றுவாவே ஆயிடுச்சு. எறும்பு புற்று இருக்குல்லையா, அது மாதிரி புற்றாக ஆயிட்டான். அது கூட அவனுக்கு தெரியாது அர்ச்சுனனுக்கு. அப்படி தவம் செஞ்சவன் அர்ச்சுனன். அந்த தவத்துக்கு இறங்கித்தான் பெருமான் வந்து பாசுவஸ்திரம் கொடுத்தார். 2 பூஜை இருக்கு. சிவ பூஜையில் 2 இருக்கு. காமிய பூஜை, நிற்காமிய பூஜைன்னு சொல்லி 2 இருக்கு. நிற்காமிய பூஜை அப்படின்னா எதுவுமே வேண்டாம் சாமி, நீங்க மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி பூஜை பண்றது. ரொம்ப ஞானியர்கள் எல்லாம் அப்படி பண்ணுவோம். அர்ச்சுனன் செஞ்சது காமிய பூஜையா இருந்தாலும் கூட மனசு ஒன்று செஞ்சிருக்கோம். அதான் பெரிய வேலை. நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. காமிய பூஜை தான், ஒரு பொருள் வேண்டிதான் செய்யற இல்லைங்களா. கண்ணன் செய்தது காமிய பூஜை தான். ஆளி வேண்டி சக்கரை வேண்டி செய்யற. கண்ணன் சிவ பூஜை பண்ணது ஆளி வேண்டி தான். ஆனாலும் கூட அந்த அளவுக்கு ஒரு பித்த சிந்தையோட பண்ண, அதான் பெரிய வேலை. அதான் சொல்றாரு விலையா நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேற எந்த ஒரு மனசுல எந்த ஒரு சிந்தனையும் அவருக்கு இல்லை. தேவர் நானும் சொல்லியதனால் அவர் அறிந்த குடும்பி தேவர் அங்கு தேவர் எங்கே இருப்பது என்று சொல்லி சொல்றாரு. தத்துவ தாத்வீகங்களாகிய 96 தன்னின் வேறாக கண்டு கடந்த நிலை உடம்பு முதலிய கருவிகரணங்கள் பாரமாக காணப்பட்டு களவனவாம். அதாவது 36 தத்துவங்கள் தாத்வீகங்கள் எல்லாம் சேர்ந்து 96 தத்துவ தாத்வீகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து அவருக்கு என்னாச்சு அப்படின்னா அப்படியே அந்த பாரமெல்லாம் குறைஞ்சு தத்துவ தாத்வீகங்கள் எல்லாம் கடந்து போயிட்டாரு. அதுக்கு மேல போயிட்டாரு. இதுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுங்களா? பல ஊழிக்காலம் பல்லூழிக்காலம் பயின்றால் நல்லறிவு சற்றே நகுனார் தாய்மார்கள். 1 வருஷம் 2 வருஷம்லாம் இல்ல,
பல்லோலி காலம் பயின்றால் நல்லது எவ்வளவு வரும்? சற்றே நகும்னாரு. இவர் எத்தனை ஊழி காலம் தவம் செஞ்சாருன்னு தெரியல கண்ணப்ப நாயனார். 6 நாள்ல நான் சாமி பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த நிலைக்கு வந்துட்டாரு. சாமி பார்த்து 6 நாள்ல அவர் திருவடி அடைய போறார். அப்படி சுமந்து தெரிந்த உயிர் இப்போது சுமை என்று அறிந்தது. பெரும் பாரம் சுமந்து இழைத்தனது குறைய குறைய கழிப்பது போல நிலையடைந்த உயிரும் கழிப்படையும். உலகியல் என்று சொல்லக்கூடிய அந்த சுமையை இப்ப கீழே எல்லாம் இறக்கி வச்சிட்டார். எந்த உலகியல் இன்பங்களும் அவர் மனசில் இல்லை. தான் ஒரு வேடுவன், தான் ஒரு வேடசேரியில் இருந்து வந்திருக்கிறோம், வேடசேரியில நம்ம தலைவரா இருக்கிறோம், மீண்டும் நம்ம வேடசேரிக்கு போகணும், நமக்கு அப்பா நானன் இருக்கிறாரு, அம்மா தத்தை இருக்கிறாங்க, கூட அதெல்லாம் எதுவும் ஒரு மனசுல கிடையாதுங்க. இப்போ முழுக்க முழுக்க யார் இருக்கிறாங்க அப்படின்னா குடுமி தேவர் தான் இருக்கிறார். கோணமில் குடுமி தேவர் தான் இருப்பார். நம்ம அவனாசி கோயிலுக்கு வரணும்னு வச்சுக்கங்களேன், நம்ம வீட்டுல இருந்து வர்றப்ப அவனாசியா போற தவிர மீதிகள்லாம் நம்ம மனசுல இருக்கு. அது எப்படிதான் வரும்னு தெரியாது. என்னன்னைக்கோ எதுவுமே எப்பவுமே நினைக்காதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வந்துடும். நம்மளுடைய தவம் அந்த அளவுக்கு தான் இருக்கு. நாம என்ன செய்ய முடியும்? அவருடைய தவம் அப்படி இருந்தங்காட்டின்னா அவரால் அப்படி சாமி இறைவனை மட்டும் நினைக்க முடிஞ்சது. இதெல்லாம் கடக்கணும்னா என்ன செய்யணும்? பெரியவர்களுடைய திருவடி வணங்கணும். வேற என்ன நம்ம செய்ய முடியும்? கண்ணப்ப நாயனார் மாதிரியே நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா கண்ணப்ப நாயனுடைய திருவடியை வணங்க வேண்டியதுதான். திரும்ப 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 11ஆம் திருமுறை ஆசிரியர் சொன்னார், கல்லாடனர் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், காலத்தி போ, கண்ணப்ப நாயனுடைய திருவடி வணங்கிக்கோ, உனக்கு பிறப்பு இல்லை அப்படின்ட்டு. திருவேட்டவர் கண்ணப்பர் திருவடி கைதோல கருவேட்டுள்ளவனை காரியம் கெடுமேன். வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். சாத்திரம் எல்லாம் படிச்சு தோத்திரம் எல்லாம் படிச்சு என்னைக்கு போறது? இதெல்லாம் நம்மளால ஆக போற காரியமா? இப்ப படிச்சோம்னா வெளியில போனா மறந்து போயிருது. நம்ம என்ன செய்ய முடியும்? இங்க இருந்து இப்ப இங்க கேட்கிறோம், படிக்கிறோம், உள்ள வெளியில போனோம்னா மறந்து போயிருது. என்ன செய்யறது? ஞானியர்களுடைய திருவடி வணங்கினா போதும், பிறப்பு போயிருங்கிறார். கல்லாடனர் சொல்றார் 11ஆம் திருமுறை ஆசிரியர். திருவேட்டுவர்கிறார். வேட்டுவர்னோட சொல்ல திருவேட்டுவர் கண்ணப்ப நாயனார். திருவடி கைதொல கருவேற்றுளவினை காரியம் கெடுமேன்னு. அம்மா வயிற்றுக்குள்ள மீண்டும் ஒரு பிறப்ப போயிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற. அதான் நாயனாருடைய ஒரு நிலை. துருத்தியாம் குரம்பை தன்னில் 90 அறுவர் நின்று விருத்திதான் தருகை என்று வேதனை பலவும் செய்ய வருத்தியால் வல்லவாறு வந்து அடைய நின்ற அருத்தியாருக்கு அன்பர் போலும் அதிகை வீரட்டனாரே என்று சொல்லி திரு வீரட்டானது பதிகத்தில் நேரிசையில நம்முடைய அப்பர் சாமிகளுக்கு பாடுறார். இப்படி 96 அப்படிங்கிறது என்னன்னா அந்த தத்துவ தாத்வீகங்கள் என்று சொல்லி சொல்லுவது அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறை அடையும் போது தன்மையை தானது நிலை அடைந்தனர் என்று வரலாறு. மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறை செல்லுகின்ற பொழுது அவர் இதே நிலை அடைந்தார். அதனாலதான் போன வேலை என்ன கோயில் கட்டுறதெல்லாம் மறந்தார், குதிரை வாங்கறதெல்லாம் மறந்தார். மன்னிக்கணும், கோயில் கட்டுறது மட்டும்தான் நினைவுக்கு வந்தது, குதிரை வாங்கறத மறந்தார். சாமியினுடைய திருவடியில் போய் விழுந்தவர் மீண்டும் வெளியில வரவே முடியல. அவர் இந்த நிலை அடைந்தார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படும். இப்படி உரை செய்து விரைந்து செல்ல அவர்களும் உடனே போந்து கரைவலர் கலையின் முத்தும் காரையில் புரடும் சந்தும் வரை தருவதையும் பொன்னும் வைரமும் புலினந்தோறும் திரைகள் முன் திரட்டி வைத்த திருமுகல் இணை சார்ந்தார். திருநார் இப்படி மேற்கண்டவாறு சொல்லி விரைந்து செல்ல அந்த இருவரும் கூடவே சென்று கரையில் இருவருங்கும் ஓங்கி வளரும் மூங்கிலின் முத்துக்களையும் காரையில் கட்டைகளையும் சந்தன மரங்களையும் மலையில் விளையும் ஏனை மலிகளையும் பொன்னையும் வைரத்தையும் மணல் கோயில்களில் எல்லாம் அலைகளால் முன்திரட்டி சேர்த்து வைத்து திருமுகலி ஆற்றலை அணைந்தார்கள். இப்ப போற வழியில ஆறு வருது, அந்த ஆற்றை சென்று அடைந்தார்கள். இந்த 2 பேரும் கூட வந்தவங்க 2 பேர், நானன் காடன் 2 பேரும் ஆற்றை சென்று அடைந்தார்கள் என்று சொல்லி கரைமலர் கலையின் முத்துன முகலை பொன்முகலி ஆற்றினுடைய 2 கரைகளிலும் மூங்கில்கள் உயர வளர்ந்திருக்கின்றன என்று சொல்லி அந்த மூங்கில் வளர்ந்த அந்த காரைகள் குரடு சந்து அப்படி சந்தன மரங்கள் எல்லாம் அடித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆறு என்று சொல்லி சந்தமா ரகிலோடு உந்துமா முகலியின் கரையினில் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானும் காலத்தை தேவாரத்தில் பாடியிருக்கிறாருங்க. ஆமா, பறைதருமணி முத்தும் பவளம் வைரம் இதெல்லாம் அதுல அந்த நதியில அடித்துக் கொண்டு வரப்படுகிறது என்று சொல்லி சொல்றார். திரைகள் முன் திரட்டி வைத்த சலசலை என்று அலைந்தோடு அருவி நீரால் மணல் குவியல்களும் அப்படியே அங்கு மணி பொன் முதலியனும் வரிசை வர சேர்த்து வைத்த பொன் துகள்கள் எல்லாம் நிரம்பல. அதுக்கு பொன்முகலின் பெயர் வந்ததுக்கு என்ன காரணம்? பொன் துகள்கள் நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு நதிங்க.
நமக்கு காவிரி ஆற்றுக்கு பேர் பொன்னி நதினு பேர். ஏன்னா பொன் துகள்கள் இயற்கையாகவே காவிரியில பொன் தாதுக்கள் இருக்கு. தாமிரபரணி அப்படின்னா தாமிரபரணி தாதுக்கள், தாமிர தாதுக்கள் அங்க இருக்கு. ஒவ்வொரு ஆற்றுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அது மாதிரி பொன்முகலி அப்படின்னா பொன் தாதுக்கள் நிறைந்த ஒரு நதி என்று சொல்லுவாங்க. திரட்டி வைத்த திருமுகலை அறியாமலேனும் அறிந்தேனும் செய்து செரிகின்ற தீவினைகள் எல்லாம் நெறி நின்று நன்முகில் சேர் காலத்தினாதன் அடிபணிந்து பொன்முகலை ஆடுதலும் போம் என்று சொல்லி கைலை பாதி காலத்தை பாதி அந்தாதையில நக்கீர தேவநாயனார் சொல்றாருங்க. ஆமா, அறியாமலேனும் அறிந்தேனும் செய்து செரிகின்ற நீ தெரிஞ்சு குடிச்சாலும் சரி, தெரியாத நீ அந்த ஆத்துல போய் முழுகினாலும் சரி, ஏன்னா அது நம்முடைய தீவினைகள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற. அறிந்தேனும் அறியாமலேனும் அறிந்தேனும் செய்து நக்கீர தேவநாயனார் சொல்றாருங்க. செரிகின்ற தீவனைகள் எல்லாம் நெறி நின்று நன்முகில் சேர் காலத்தினாதன் அடிபணிந்து பொன்முகலி ஆடுதலும் போம் அப்படின்னா, பொன்முகலி ஆற்றில் போய் ஒரு முறை குளிச்சிட்டோம்னா நம்மளுடைய வினைகள் எல்லாம் போயிடும். நீ தெரிஞ்சு குளிச்சாலும் சரி, தெரியாத குளிச்சாலும் சரி, அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தன்னை அணைந்து தன்னுள் படிந்தோர் சிவபூஜை செய்து முக்தி பெற்று உய்தும் பொருட்டு பூசைக்குரிய பொருள்களாய் நரும்புகையோட்டு அகிலும் அரைத்து மெய்ப்பூச்சுட்டு சாத்த சந்தனமும் மஞ்சன புனலும் அக்கிய நீரிலும் இடம் மணிகளும் பொண்ணுமாக வெளிப்பட முகலையாறு திருட்டி காட்டி வைத்தது என்றது ஒரு தற்குறிப்பேற்ற அணில சேக்கிழார் பெருமான் பாடியிருக்கிறாருங்க. இதெல்லாம் அந்த மாதிரி மணிகள் முத்துக்கள் இதெல்லாம் அடித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு நதி என்று சொல்றார். ஆங்கதன் கரையின் பாங்கோர் அணிநிழல் கேளலிட்டு வாங்குவில் காடன் தன்னை மரக்கடை தீக்கோல் பண்ணி ஈங்கு நீ நெருப்பு காண்பா இம்மலை ஏறி கண்டு நாங்கள் அணைவோம் என்று நானும் தாமும் போந்தார். 2 பேரும் காடன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆற்றங்கரையினுடைய பக்கத்துல ஆறு வந்தாச்சு, ஆற்றங்கரை போய் தண்ணி குடிச்சாருனால நமக்கு புராணத்துல இல்ல, ஆத்துக்கிட்ட வந்துட்டாங்க. காடன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த பன்றியை நீ வதக்கி பதமா காய்ச்சி வச்சிரு, நாங்க அந்த மலைக்கு போயிட்டு 2 பேரும் வரோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. ஆமா, அந்த ஆற்றின் கரையின் பக்கத்தில் ஒரு அமைதியான மரநிலையிலே பன்றியின் உடலை இடுவித்து வளைந்த வில்லேறிய காடனை நோக்கி தினனார் மரத்தினால் தீக்கடைக்கோள் செய்து இங்கு நீ நெருப்பு உண்டாக்குவாயாக. அங்க தீப்பெட்டி எல்லாம் கிடையாது, 2 குச்சிய தீக்கடைக்கோள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த 2 குச்சிய உரசினாங்கன்னா தீப்பத்தும். அந்த மாதிரி தீக்கடைக்கோள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கு. மரத்தினால் தீக்கடைக்கோள் செய்து இங்கு நீ நெருப்பு உண்டாக்குவாயாக, இந்த மலையில் ஏறி நாங்கள் கண்டு சேருவோம் என்று சொல்லி நானும் தாமும் சென்றார்கள் என்று சொல்லி தீக்கடைக்கோள் பண்ணுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அக்னியின் கூறு அதிகமாக இருக்கின்ற மரத்தின் கொம்பை தீக்கடைக்கோளாக செய்திருந்த மகாரங்கையர். அக்னியினுடைய கூறு அதிகமாக இருக்கக்கூடிய மரம் இருக்குதான், மரத்துல அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சீக்கிரமா தீ பற்றக்கூடிய மரங்கள் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்திருக்கும், அது அவங்களுக்கு தெரியுங்க. நான் கண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்றாரு. நல்ல காட்சியை காணும் என்றோடு இந்த காட்சியை கண்டு சொல்றார். விரைகில் மறைந்த நெருப்பை நீ கோளால் கடைந்து காண்பாய் என்று சொல்லி சொல்றார். அலிமிடை கரைசூல் சோலை அலர்கள் கொண்டடைந்த வாற்றின் தெளிவுணல் இழிந்து சிந்தை தெளிவரும் தென்னார்தாம் கனிவரும் மகிழ்ச்சி உங்க காலத்தை கண்டு கொண்டு குளிர்வரு நதியூடேகி குலவரை சாரல் சேர்ந்தார். வண்டுகள் மொய்த்த கரையனை சூழ்ந்த சோலைகளின் மரங்களை தாங்கிக் கொண்டு, அப்படியே சோலைகள் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் அடித்துக் கொண்டு அணைந்த முகலியாற்றின் தெளிந்த புனலிலே இறங்கி சிந்தை தெளிதலுகின்ற தினனார் கலிப்புறுவதற்கு ஏதுவாகிய மகிழ்ச்சி மேன்மேல் பொங்க திருக்காலத்து மலையை கண்டுகொண்டே குளிர்ச்சியோடு வருகின்ற அந்த நதியின் ஊடே போய் உயர்ந்த மலைச்சாரலில் சேர்ந்தனர். அப்படியே அந்த மலைச்சாரல போய் சேர்றாங்க. அந்த நதிக்கு பக்கத்திலேயே அந்த நதியெல்லாம் கடந்து இப்ப ஒரு வழியா அந்த மலைச்சாரலுக்கு வந்துட்டார்கள். சொல்லிடன தெளிவுணல் இழந்து சிந்தை தெளிவு, இதன் நீரினை தொடுதலாலே மயல் சேர்ந்து மனந்தெளியும் என்றால் தீர்த்த சிறப்பு குறைத்தது என்று சொல்லி அந்த தீர்த்தத்தை கையால தொட்டாவே நமக்கு நம்முடைய மலன்கள் நீங்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப தண்ணி ஓட்டம் இல்லை, மழை காலத்துல ஓடும், இப்ப அங்கங்க அப்படியே தேங்கி தான் நிற்கும் அந்த ஆத்துல. தெளிவுணல் எந்நான்றும் தெளிவுடையது என்று சொல்லி
நாயனார் இந்த இவ்வாற்றை அடைந்து தை மாதம் அதன் அப்பருவம் இதில் தெளிவுடையதாய் மிக்க நீர் ஓடும் காலம் என்று சொல்லி தை மாதம் தான் நாயனார் அங்க வந்து திருவடி அடைந்தது. தை மாதம் மிருகசீரச நட்சத்திரம். மிருகசீரிட நட்சத்திரத்துல இறைவன் திருவடி அடையப்பட்ட நாயன்மார் ஒரே ஒருவர் கண்ணப்ப நாயனார் தான். சிவமையா மிருகசீரச நட்சத்திரம். இங்க குரு பூஜை நடந்தது இல்லையா, போன மாசம் குடமுழுக்கு கூட நடந்தது. அது சிவமையா வந்து மிருகசீரிட நட்சத்திரம். காலத்தை கண்டுகொண்டு உள்ளும் புறமும் காட்சிக்கு வேறொன்றும் விடயமாகாமல் காலத்தையே கண்ட வண்ணமாக என்று சொல்லி சொல்றார். இப்ப எந்த நேரம் வந்துட்டாங்க, மேல மலைக்கு மேல வந்துட்டாங்க. அது என்ன நேரம் பாருங்க, கதிரவன் உச்சி நன்னன்னு இந்த பாட்டில் சொல்றார். அப்படின்னா நல்ல மதிய நேரம் 12 மணிக்கு உச்சி பொழுதுன்னு வர்றாரு. கதிரவன் உச்சி நன்ன கடவுள் மால் வரையின் உச்சி அதிதரும் ஓசை ஐந்தும் ஆர்கடி முழக்கம் காட்ட இது என்கொள் நானா என்றார்க்கு இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருங்களும் ஒளிகள் என்றான். அருமையான இடம். இப்பதாங்க சொன்னோம், காலத்தி எப்படியோ அதே மாதிரி கைலாயத்திலையும் மதியம் 12 மணிக்கு காலத்தி மலையில வந்து தேவர்கள் எல்லாம் வழிபாடு செய்வாங்க. திருமால், பிரம்மன், இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம் இறைவனை வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி கைலாயத்திலே நடக்குது. இப்போ மதியம் 12 மணி ஆயிடுச்சு. மதியம் 12 மணி ஆன உடனேயே அங்க 5 துந்துகளுடைய ஓசை கேட்குது. அங்க யாரும் முழக்கிறது இல்லை, தானே முழம். தேவர்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த துந்துவிகள் என்று சொல்லக்கூடிய 5 கருவிகளுடைய ஓசை தானே முழம். அந்த ஓசை கேட்குது. தின்னனாருக்கு அவருக்கு தெரியாது இல்லையா. தின்னனார் வந்து நானும் கேட்கிறாரு, என்னப்பா ஓசை, என்னமோ ஒரு சத்தம் கேட்குது, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவனுக்கு சொல்ல தெரியல. இது தேவர்கள் வழிபாடு செய்வாங்க, தேவ துந்துகளுடைய ஓசைகள் அவனுக்கு தெரியாது. இந்த மலையில தேன் பூச்சி நிறைய இருக்கும், இந்த தேன் பூச்சி எல்லாம் கத்துற ஓசை தான் இது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அவன் சொல்றான். ஆனா தேன் பூச்சியினுடைய ஓசை அல்ல, தேவர்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஓசை. இன்றைக்கும் காலத்தில மதியம் 12 மணிக்கு தேவர்கள் வந்து வழிபாடு செய்வதாக ஒரு ஐதீகம். அதே மாதிரி திருவாரூர்ல சாயரட்சியில தேவர்கள் எல்லாம் வந்து வழிபாடு செய்வாங்க. சாயரட்ச ரொம்ப ரொம்ப முக்கிய திருவாரூர்ல. சாயரட்ச வழிபாடு என்னன்னா, இந்திரன் வந்து சாமி வந்து முதல்ல தேவலோகத்தில் இருந்தவர் யாகேச பெருமான். அவர் இங்க குசுந்த சக்கரவர்த்தி கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணதுனால அந்த தேவர்கள் எல்லாம் யாகேச பெருமானை வழிபாடு செய்வதற்கு சாயரட்சிக்கு வருவாங்க. 6 மணிக்கு மேல, 6 மணிலிருந்து 7 மணி 7:30 மணி வரைக்கும் அந்த பூஜைக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி காலத்தில எப்படி கைலாயத்துல தேவர்கள் வழிபாடு செய்வாங்களோ மதிய நேரம் அந்த உச்சி காலத்துல, அதே மாதிரி காலத்திலேயே வழிபாடு செய்வாங்க. அதான் இந்த பாட்டு வருது. கதிரவன் உச்சிரன ஞாயிறு வானவீரியின் உச்சி சேர, அப்படியே நல்ல நடு உச்சி நேரம். தெய்வத்தன்மையுடைய பெரிய மலையில் உச்சியில் அதிர்கின்ற 5 தேவ துந்துபி ஓசைகளும் கடல் முழக்கம் போல முழங்கன. அப்படியே தானே ஓசை வருது. என்ன ஓசைன்னு அவருக்கு தெரியல. நானே இது என்கொள் என்று கேட்ட தின்னனாருக்கு இம்மலையின் பெருந்தேனை சூழ்ந்து கொண்டு தேன் பொருந்திய மலர்களிலிருந்து வரும் தேனீக்கள் மொய்த்து பின்பு பக்கங்களிலே மேல எழுகின்றதால் உலதாகி ஒளி போலும் என்று சொல்லி நான் சொல்றேன். அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவன் சொல்றான், அவ்வளவுதான். அவனுடைய அறிவு அந்த அளவுக்கு தான் வேலை செய்யும். அவன் தெரிஞ்ச அளவுக்கு சொல்ற. கதிரவன் உச்சி நன்ன பகலில் உச்சி போதாக என்று சொல்லி சொல்றாரு. அதாவது சென்றுருளும் கதிரண்டும் விசும்பில் வைத்தார் என்று சொல்லி திருத்தாண்டகர். சென்றுருளும் கதிரண்டும் விசும்பில் வைத்தார் என்று சொல்லி திருத்தாண்டகர் சொல்லும் மாதிரி நம்ம சூரியன் வந்து நடு உச்சி பொழுதுக்கு வந்துட்டார். கதிரவன் உச்சி நன்ன என்று சொல்லி சொல்றார். கடவுள்மாள் வரையின் உச்சியினர், இங்கு தெய்வத்தன்மை குறித்தது என்று சொல்லி உலக ஆசை போக்கி வேறு ஆசையும் விருப்பம் பொங்க விளைவித்தது இந்த கடவுள் வரை என்று. இந்த மலை வந்து வந்தவுடனேயே அவருக்கு மற்ற மயக்கம் எல்லாம் போயிடுச்சு. உலகில் இன்பங்கள் எல்லாம் அவருக்கு உலகில் நினைவே இப்ப இல்ல. சாமியை பார்க்கணும் அப்படிங்கறதா இருக்கு. ஓசை 5 தேவதுந்துவி என்று சொல்லக்கூடிய 5 ஓசைகள் என்று சொல்லி சொல்றாரு. இது தென் கையிலையாதலின் கையிலியில் போலவே இங்கும் பிரம்மன் முதலிய தேவர்கள் வந்து வழிபடுவர். இவ்வரலாறுகள் ஸ்ரீகாலஜி புராணம் முதலியவற்றில் காண்கின்ற. ஸ்ரீகாலஜி புராணத்தில் அதை பத்தி விரிவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். கையிலியில் தேவர்கள் வந்து வழிபடும் உண்மை மேன்மை நான்மறை நாதமும் விஜயர்கான வீண யோசையும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பனிபி சிம்பில் அமரர் பணிந்து சூழ என்று சொல்லி
இப்படி எல்லாம் இருக்கு. இது என்கொல் நானா என்றாருக்கு நானா, இது என் என்ற திறனாருக்கு அவர் சொல்றாருங்க. என்கொல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐயத்தோட கேட்கிறார். அவன் என்ன சொல்றான்னா, அத இம்மலை பெருந்தேன், இது இவர் கேட்டது போல தேவதுந்துவி கேட்க பெறும் புண்ணியவசம் இல்லாதவன் நானன். அதெல்லாம் அவன் காது கேட்கல. ஆமா, அந்த அளவுக்கு அவன் புண்ணியம் செய்யல. அதனால அவன் எந்த ஓசையும் கேட்டான் நல்ல நாதலின் ஒலிகொள் என்ற ஐயத்தால் பெருந்தேன் ஓசை, அவனுக்கு அந்த ஓசை கண்ணப்ப நாயனார் காதல் விழுகிற ஓசை அவன் காதல் விழுகல. அதுதான் பெரியது. அப்படின்னா அந்த தவம் இருந்தா மட்டும்தான் தேவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த 5 துந்துவியுடைய ஓசை கண்ணப்ப நாயனாருக்கு தான் காதல் விழுகுதே ஒழிய அவனுக்கு தெரியல. இவர் சொல்றாரு இது என்னப்பா ஓசைன்னு, அவன் ஒரு அனுமானத்துல சொல்றான். அது என்ன இருந்தா தேன் பூச்சியினுடைய ஓசையா இருக்காது, வேற என்ன இருக்குதுங்க இந்த மலையில, வேற ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்தில் சொல்றான். ஞானசம்பந்த பெருமான இறைவன் ஆட்கொண்ட பொழுது ஞானசம்பந்த பெருமான் பால் வடிந்த வாயோட குளக்கரையில் நிக்கிற சீர்காழி. அப்படி குளக்கரையில் நிற்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான ஒரு குச்சியை கையில் எடுத்து எச்சில் மயங்கிட ஈதிட்டாரை காட்டென்று கைச்சீரதொரு மாறுகொண்டு போச்சுட்டார். யார் இந்த பால் கொடுத்தாங்க சொல்லு. அப்படி பால் வடிந்த வாயோட குழந்தை கரையில் நிக்கிறது. அப்படி கேட்கிற பொழுது எம்மை இது செய்தவரான் இவனன்றே அப்படின்னு சொல்லி கை தூக்கி காட்டுறாரு. சீர்காழி தோழிபுர சிகரத்துல அம்மை அப்பர் அப்படி இருக்கிறாங்க. விடை காட்சி அதுதான் அந்த தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதி சூடி காடுடைய அடையாளம் சொல்றாரு. தோடெல்லாம் போட்டிருக்கிறாரு சாமி, விட மேல இருக்கிறாரு, சுடுகாட்டு சாம்பல் மேல பூசி இருக்கிறாரு, மேல நிலவணிந்து இருக்கிறாரு. இப்படி எல்லாம் அடையாளம் சொல்றாரு. யார் ஞானசம்பந்த பெருமான் அந்த பதியும் பாட்டை பூரா அடையாளம். ஆனாலும் அவருக்கு தெரியல, யாருக்கு அப்பாவுக்கு தெரியல, குழந்தைக்கு மட்டும்தான் தெரியுது. அப்ப அந்த புண்ணியம் அவருக்கு இல்லை. ஞானசம்பந்த பெருமானை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு புண்ணியம் இருந்ததை ஒழிய இறைவனுடைய திருக்காட்சியை நேரில் பார்க்கக்கூடிய புண்ணியம் செவ்வாய்க்கே கிடைக்கும். அப்ப நாரனுக்கு எங்க கிடைக்க போகுது? கண்ணப்ப நாயனார் காதுல மட்டும்தான் அந்த ஓசை விழுகுதே ஒழிய நம்மளும் போறோம் இல்லையா, 12 மணிக்கு அங்க இருக்கிற என்னைக்காவது நம்ம காதுல அந்த ஓசை விழுந்துருக்குதா? விழுகாது. அந்த அளவுக்கு நாம தவறு செய்யல. ஆனா ஓசை நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கும் 12 மணிக்கு தேவர்கள் காலத்தினாதர வழிபாடு செய்யறாங்க. ஆனா அந்த ஓசை நம்ம காதல் விழுகுதா? விழுகல. யாராவது ஞானியர்களுக்கு கேட்டிருக்கலாம் இல்லைங்களா? எனக்கு நான் கேட்டதில்லை, வேற யாராவது நல்ல பக்குவம் உடையவங்க கேட்டு கூட இருக்கலாம் இல்லைங்களா? அதனால அந்த புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதுதான் கேட்கிறாரு. என்கொள் நானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இம்மலை பெருந்தேன் ஓசை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். நல்ல காட்சியை காணும் கோணமல் குடுமி தேவர்கள் கும்பிடலாம் இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட அந்த ஓசையெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்த புண்ணியம் இல்லை. அதுதான் புரியுது. இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மலையில் எழுந்தருளை பெரிய இன்பமுடிவாய் இறைவனை சூழ்ந்து கொண்டு இறைவனை நாடி இணையும் சிந்தையுடைய பக்குவான்மாக்கள் அந்த மதுமலர் ஈக்கள் அப்படிங்கிற இந்த இடத்துல இறைவனை அப்படியே பெருந்தேனாக அங்க சொல்றார். இம்மலை பெருந்தேன் அவன் சொன்னது சாமிக்குத்தான் சொல்றான். ஆமா, பெருந்தேன் அப்படிங்கிறது இறைவனுக்கு தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் உண்டுங்க. அந்த இடைமுறையில் ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவினான் பூவல்லி கொய்யாமம் இல்லையா? திருப்பூவல்லியில சொல்றார். அந்த இடைமுறையில் ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவினான் பூவல்லி கொய்யாமம். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைதோறும் காந்தோறும் பேசுந்தோறும் எப்பொழுதும் அனைத்து எலும்புருக ஆனந்த தேன் சொரியும் துணிப்புடையானுக்கு சென்றுவதாய் போத்தும்பினர். மணிவாசகி பெருமான் அப்படியே தில்லையம்பதியில அப்படியே இந்த சோலைக்குள்ள போயிட்டு இருக்கிறார். இந்த சோலைக்குள்ள போயிட்டு இருக்கிற பொழுது வண்டுகள் எல்லாம் அப்படியே பறந்து கொண்டு செல்லுகிறது. அதுல ஒரு ராஜவண்டை அவரை சுத்தி வருது. அப்படி வருகின்ற பொழுது அந்த ராஜவண்டை பார்த்து சொல்றாரு மணிவாசகி பெருமான், இந்த சோலையில் இருக்கக்கூடிய பூலை எல்லாம் போய் ஒரு சொட்டு தேன் இருக்கும், அது சாப்பிடும், நீங்க சாப்பிடுவீங்க, மீண்டும் அந்த தேனுடைய இன்பமே இல்லாத போயிடும். அது என்ன ஒரு சும்மா கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்கிற நேரம் தான். ஆனா உள்ளுக்குள் ஒரு தேன் இருக்கு. மணிவாசகி பெருமான் சொல்றாரு, அந்த தேனை நீ சாப்பிட வேண்டியது இல்லை, நினைச்சா போதும், பார்த்தா போதும், அது என்னைக்கு அந்த தேனுடைய இன்பம் மாறாது அப்படின்னு. அதுதான் கூத்த பெருமாள். நினைதோறும் காந்தோறும் பேசுந்தோறும் எப்பொழுதும் அனைத்து எழும்புருக ஆனந்த தேன் சுரையும் துணிப்புடையானுக்கு சென்றுவதாய் கொத்தும்பி. அப்ப இறைவனை தேன் அப்படின்னு சொல்லி சொல்றது அதுக்கு ஒரு வலை. தேனுக்கு என்ன ஒரு சிறப்புனா தானும் கெடாது,
தன்னுள் படிந்த பொருளையும் கெடுக்காது. ஒரு பொருளை தேனுக்குள்ள போட்டு வச்சிட்டீங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது. அப்ப தானும் கெடாத பிற பொருள்களையும் கெடுக்காம இருக்கக்கூடியது தேன். இப்ப இறைவன் எப்படி தானும் கெட போறதில்ல, தன்னுள் அடைந்த ஆன்மாக்களையும் சாமி கெடுக்க மாட்டார், முக்திக்கு தான் கொண்டு போவார். அதனால இறைவனுக்கு தேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடை உண்டுங்க. புகழ் மாமருதில் பெருந்தேன் முகந்து கொண்டு திருவிடை மருதர் மும்மணி கோவிலையும் தேன் மலர்பாதத்து அமுதுண்டு தெளிவைது நாவுக்கரசுடைய புராணத்தில் வருது. தேன் 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 அப்படின்னு பல இடங்கள்ல வரும். பெருந்தேன் சூழ்ந்து என்று சொல்லி சரி ஏன் இப்படி எல்லாம் இவருக்கு ஆகுது அப்படிங்கிறது காரணம் சொல்றாரு. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஆகுதா? இப்ப நம்மளும் தான் காலத்து எத்தனையோ முன்னாலாம் ஒரு 50-20 முறையாவது போயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் ஒன்றும் ஆனதில்லை. அப்படி ஆச்சுன்னா நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படி எதுவுமே ஆகல. இவருக்கு மட்டும் ஏன் ஆச்சு? அது காரணம் சொல்ற. முன்பு செய்தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண்பெரும் காதல் கூற வல்லலார் மலையை நோக்கி என்பு நெக்குருகி உள்ளத்து எழுவர் வேட்கையோடும். அப்படி இதெல்லாமே ஒரு சைவ சித்தாந்த உணர்வோட கேட்கணும்னா எப்படி அவருக்கு அந்த பாசம் நீக்கமாச்சு அப்படிங்கறதெல்லாம் இனிமேல் தான் வருது. இதுல இருந்து 134வது பாட்டு 154வது பாட்டு வரைக்கும் எப்படி மல நீக்கமாச்சு அப்படிங்கிறது தான் சொல்றாரு. முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் அப்படின்னா முன்னே செய்த தவத்தின் தொகுதி முடிவில்லாத இன்பமாகிய அன்பை எடுத்து காட்டா நிற்ப அளவில்லாத அவா பொங்கி நிலைத்த பெருங்காதலாக சிறக்க வேட்கையோடும் வல்லடாராகி இறைவனது மலையை நோக்கி எலும்புகள் உள்ளுருக உள்ளத்தின் உள்ள எழுந்த பெரிய ஆசையோட வந்தார். அப்படின்னு என்ன காரணம்? முன்பு செய் தவத்தின் ஈட்டம். என்ன தவம் செஞ்சாரு? சிவபூஜை பண்ணார். அர்ச்சனாக இருந்த பொழுது செய்த சிவபூஜை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பெருந்தலையூர் சிவாலயத்துக்கு போனீங்கன்னா கணப்பு நாயனார் சிலை இருக்கும், பக்கத்திலேயே அர்ஜுனுடைய சிலை இருக்கும். அர்ஜுனுடைய சிலை இருக்கும், கணப்பு நாயனார் சிலை இருக்கும். அப்படின்னா போன பிறப்புல அர்ஜுனனாக இருந்தார் அப்படிங்கறத நமக்கு காட்டுறதுக்காக அந்த ஒரு கோயில மட்டும் வச்சிருக்கிறாங்க. ஆப்போடல் பக்கத்துல சக்தி சுதர்ஸ் இருக்கு இல்லைங்களா? சக்தி சுதர்ஸ் பக்கத்துல பெருந்தலையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பவானி ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு கோயில் இருக்கு, அருமையான கோயில். கவுந்தப்பாடியில இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர், பஸ் ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். வேற ஒண்ணும் இல்ல. பெருந்தலையூர் விஜயன் தியேட்டர்னா அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். கோயம்புத்தூர் மாவட்டமா இருக்கிற பொழுது மாவட்டத்திலேயே சிறந்த ஒரு சினிமா திரையரங்குன்னு பார்த்தா பெருந்தலையூர் விஜயன் திரையரங்கம் தான். இன்னைக்கு வரைக்குமே அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அங்க புகைப்பிடிக்க முடியாது, அதாவது எச்சில் துப்ப முடியாது. அந்த காலத்திலேயே அப்படி வச்சிருந்தாங்க. பெருந்தலையூர்னாவே சொல்லுவாங்க, அதுக்காக நான் சொல்ல வரேன். பெருந்தலையூர்னா அதோட நமக்கு முக்கியம் என்னன்னா கணப்பு நாயனார் சிலையும் அதே மாதிரி அர்ச்சனர் சிலையும் ரெண்டும் இருக்கு அந்த கோயில். அதை எப்ப வேணாலும் பார்க்கலாம் நீங்க போனீங்கன்னா. அங்க அர்ச்சகர் கூட அடியனுக்கு ரொம்ப பழக்கமானவங்க, சண்முக சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. முன்பு செய் தவம். இதுக்கு என்ன காரணம்? முன்பு செய் தவத்தின் ஈட்டம், அர்ச்சனாக இருந்த பொழுது செய்த ஒரு தவம் என்று சொல்லி, அப்படி இறைவனது மலை நோக்கி எலும்புகள் உள்ளுருக உள்ளத்தினுடைய எழுந்த பெரிய, அப்படி எலும்பெல்லாம் உருகு. அந்த அளவுக்கு நாயனார் மண்பெரும் காதல்னா நிலை பெற்ற காதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு எப்படி இருக்கணும்னா நிலை பெற்ற அன்பா இருக்கணும். ஆமா, சும்மா கொஞ்ச நாளைக்கு கோயிலுக்கு போறது, அப்புறம் மறுபடியும் இந்த கோயிலுக்கு எனக்கு ஒண்ணுமே ஆகல, நான் வேற பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது, இதெல்லாம் உண்மையான வழிபாடு கிடையாதுங்க. ஆமா, நம்ம கனவு இது திருநெல்வேலி நாயனார் குணத்துல சொல்லுவாருங்க, வளமொழி இளமை நீங்கி வடிபுறு மூப்பு தளர்வோடு சாய்ந்து அன்பு தம்பிரான் கருத்து சாயா இருக்கு. நிக்க முடியாது, நடக்க முடியாத நிலைமை வந்தாலும் கூட நம்ம கீழே சாயலாம ஒழிய இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு சாயக்கூடாது. அன்பு தம்பிரான் கருத்து சாயா என்று சொல்லி அது மாதிரி முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் அப்படின்னா முன்பிறவி என்று சொல்லி அர்ஜுனா இருந்து அவர் செய்த தவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். தவமும் தவமுடையாருக்காகும் என்று சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. தவமும் தவமுடையார். அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை சறுக்கத்துலதான் அர்ஜுனன் தவநிலை சறுக்கும் என்று சொல்லியும், சீகாலத்தை புராணத்திலையும் சிலந்தி முதலிய முற்கதை சறுக்கும் என்று சொல்லி இந்த தவத்தினுடைய பெருமை சொல்லப்பட்டு
ஞானசம்பந்த பெருமானதையே சொல்லியிருக்கிறார். வஞ்சமன தஞ்சுடைக்கு வைகளது பூசணையால் நஞ்சமது செய்தருளும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் என்று வந்தான் கொஞ்சகிளி மஞ்சனமும் போலிலியும் பெருமானே என்று சொல்லி சொல்றார். ஆளுடைய பிள்ளையாருடைய தேவாரத்துல அது வருதுங்க. இங்கு முன்பு செய்த தவத்தின் ஏற்றம் என்று பொதுப்பட குறித்தார் அன்றி ஆசிரியர் அப்பிறப்பும் செய்தவமும் இன்னவென கூறினார் அல்லர். அதாவது பெரிய புராணத்துல போன பிறப்பை பத்தி அதிகமா சொல்லப்பட்டிருக்க ஒரு குறிப்பு தான் கொடுப்பாரு. நாவுக்கரசருடைய புராணத்துல அம்மா என் தம்பி இப்படி எல்லாம் சமணத்தில் போயிருக்கிறானே, எப்ப நீங்க சைவத்துக்கு கொண்டு வர போறீங்கன்னு சொன்ன பொழுது சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னாமே முனியாகி இணையவே தவம் என்றான். முன்னாமே முனியாகி இணையடைய தவம் என்றான். என்னவா இருந்தாலும் சாமி சொல்லல, அவன் போன பிறப்பிலேயே என்ன நினைச்சு அவன் தவறு இருந்தவன், அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சோலை நோய் கொடுத்து ஆட்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் முற்பரப்பு சொல்றாரு. எங்க நான் கோச்சங்க சோழநாயகோட குணத்துல சீர்காழியில இதுல திருவானைக்காவல் கோச்சங்க சோழநாயகனுடைய புராணத்துல மட்டும்தான் போன பிறப்புல ஒரு சிலந்தியாக இருந்தார் அப்படிங்கறது வெளிப்படையா சொல்றாரு. வேற எங்கேயும் சொல்றது இல்ல. ஆமா, ஒரு குறிப்பு தான் சொல்லுவார். நாவுக்கரசர் புராணத்துல அப்படி வருது. ஞானசம்பந்த பெருமான் புராணத்துல சொல்றார், பண்டு திருவடி மரபா பான்மை வருவாரு, போன பிறப்புல என்னுடைய திருவடி மறவாது இருந்தவர் அப்படின்னு சொல்லி. ஆனா என்னவா இருந்தாருன்னெல்லாம் சொல்லல. அது மாதிரி இவரையும் சொல்லல. ஆனா தல புராணத்தில் சொல்லுது, போன பிறப்புல அர்ஜுனன் தான் இப்ப கண்ணப்பர் என்று சொல்லி தல புராணங்கள் சொல்லுது. சீகாலத்தை புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய மனக்கவலை ஒலினி உன்னுடன் பிறந்தான் முன்னாமே முனியாகி இணையடைய நாவுக்கரசர் புராணத்துல அதே மாதிரிதான் பண்டுபுரி நெற்றவத்து பழுதினல் விரைவிடவும் தொண்டர் என்று சொல்லி சொன்னார். ஆமா, பண்டு திருவடி மரவா பான்மையோர் தமை பரமர் மண்டுதவ மறைக்குளத்தோர் வழிபாட்டில் அளித்தருளி என்று சொல்லி பிள்ளையாருடைய புராணத்தில் வருது. தம்மையலை சார்புணர்ந்தோ சாரும் பிள்ளைமைதானோ ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல குழந்தை அழுது இல்லையா குளக்கரையில. இப்ப இந்த அப்பாவை நினைச்சரிச்சா போன பிறப்பினுடைய அப்பாவை நினைச்சரிச்சா தம் மேலை சார்புணர்ந்தோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. சாரும் பிள்ளைமைதானோ, இப்ப இருக்கக்கூடிய அப்பாவை நினைச்சு அழுதுச்சா போன பிறப்புல இருந்த அப்பாவை நினைச்சு அழுதுச்சா? போன பிறப்புல அப்பா யாரு? சரி, அது பெருமான் தானே, சிவபெருமான் தானே. ஏன்னா இப்ப இருக்கிற அப்பாவை பார்த்து அழுதுருந்தா குளத்தை பார்த்து அழுது இருக்கணும். குளத்தை பார்த்து அழுகல, மேல கோபுரத்தை பார்த்து அழுது. அதனால சேக்கிழார் பெருமானுக்கு ஒரு சந்தேகம். ஆமா, பவமர என்னை முன்னால் ஆண்ட பண்பு கூட தவமலர் பாதம் கூட்டம் எண்ணுனல் உணர்வு நல்க என்று சொல்லி சொல்றாரு. ஆளுடைய நம்பிகளுடைய முன்பின் வரலாறுகளை திருமலை சருக்கத்திலும் வெள்ளானை சருக்கத்திலும் கூறியுள்ளார். எனில் அவர் இந்த புராணத்தினுடைய கதாநாயகர். சுந்தரர் சொல்லியிருக்காரு இல்லையா, சுந்தரர் திருமலையில் என்னவா இருந்தாரு, இப்ப என்னவா இருக்காரு, மீண்டும் திருமலைக்கு போகணும். மூணையும் சொல்றாரு. முதல்ல திருமலையில் இருந்தவர் பெருமானுக்கு அணுக்கு தொண்டராக, அப்புறம் பூமியில தோழராக இருந்தார், மீண்டும் மேல போய் அணுக்கு தொண்டராக இருந்தார். அதுக்கு என்ன காரணம்னா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த காவியத்தினுடைய கதாநாயகரே அவர் தான் இல்லையா. கதாநாயகி யார் அப்படின்னா பரவையார் சங்கிலியார். அதனால அவரை பத்தி சொன்னது ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புராணத்துக்கு மூலமாக திருத்தொண்ட தொகை வரலாறும் புராணம் வந்த வரலாறும் கூற வேண்டியது இன்றியமையாதது என்று சொல்லி கோச்சங்க சோழர் ஆதிமூர்த்தியர்களால் முன்னுணர்ந்து பிறந்து அரசாண்டு தானமைத்த சிவாலயங்கள் அனைத்தும் ஆணை முகாத மாட கோயில்களை எடுப்பித்த சரிதமைப்பு கூறுதல் இன்றியமையாத தொடர்பாதலில் அவரது முன் சரிதம் கூறினார் என்று சொல்லி ஆசிரியர் சொல்றாங்க. அது ஒண்ணு மட்டும்தான் சொல்லப்படும். அதுவும் சுந்தருடைய வரலாறு ரெண்டு மட்டும்தான் உட்பரப்பு சொல்லப்படும். கையிலை மாதி காலத்தி பாதி அந்தாதியிலையும் சொல்லப்படும். ஓட்டி விசையன் விசையலப்பான் வேடுருவமாகி அசைவு அறியா நின்று என்று சொல்லி இப்படி எல்லாம் சொல்லி போற்றி திருக்கலிவன்பா 11 நக்கீர தேவர் எல்லாம் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சீகாலத்தி புராணத்திலையும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பக்தியில் பணிந்துவின் பாண்டு மைந்தனும், பாண்டு மைந்தன் யார்? அர்ஜுனன் தானே. பாண்டு மைந்தன் அர்ஜுனன். பக்தியில் பணிந்துவின் பாண்டு மைந்தனும் அத்தவன் அருளினால் அடியனேனு உய்ய மெத்தவம் பவத்தினான் மிகவும் நொந்தரன் முக்தியை அருளுமென அருளென முதல்வன் கூறிடும் என்று சொல்லி அதாவது என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனன் தவம் செய்யறான். அர்ஜுனன் தவம் செய்கின்ற பொழுது அப்படி புற்றுமா ஆயிடுறான், ஒரு மண் புற்று மாதிரி ஆயிடுறான்.
அப்படி எறும்புகள் எல்லாம் மொய்த்து மண் புற்றே ஆயிடுறான். அப்படி ஆகின்ற பொழுது சாமியும் அம்பாலும் வேடுவர் உருவத்துல வராங்க. வேடுவன் வேடுவச்சியா வர்றாங்க. அந்த நேரத்துல ஒரு பன்றி காட்டு பன்றி அவனை தாக்குறதுக்கு வருதுங்க. ஒரு அரக்கன், முகாசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் பன்றி உருவத்துல வர்றான். அப்படி பன்றி உருவத்துல வருகின்ற பொழுது வர்றதை தவத்தினுடைய வலிமையால அவனும் தெரிஞ்சுக்கிறான். யாரு? அர்ஜுனன் தெரிஞ்சுக்கிறான். அர்ஜுனன் தவ வலிமையில தெரிஞ்சுக்கிறான். சாமி வந்துடுறாரு. ரெண்டு பேரும் ஒண்ணு, அர்ஜுனனுக்கு ஏதாவது ஒரு இடையூறு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சாமியும் அம்புடுறாரு, அர்ஜுனனும் அம்புடுறான். ரெண்டு அம்பு ஒரே நேரத்தில் போய் அந்த பன்றி மேல படுது. பன்றி இறந்து போயிடும். பன்றி இறந்ததுக்கு பின்னாடி சாமி அர்ஜுனன்ட்ட என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அம்புதான் பன்றியை கொண்டுச்சுன்னு சாமி சொல்றாரு. அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா, இல்ல அர்ஜுனன் பெரிய வில்லுக்கு விஷயம் இல்லையா, பஞ்சபாண்டவர்களே மிகப்பெரிய பலசாலி, பெரிய வில் வித்தை தெரிஞ்சவன், இல்ல என்னுடைய அம்புதான் சாமியை கொண்டுச்சு, இந்த பன்றியை கொண்டுச்சுன்னு அர்ஜுனன் சொல்றான். இல்ல அவர் வாக்குவாதம் முத்தர பொழுது என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா, நீ வேடுவன், வந்தது சாமின்னு அவனுக்கு தெரியாது, நீ வேடுவன், நான் ஒரு சத்திரியன், அதனால என்கிட்ட நீ சண்டை போடக்கூடாது, அதனால நீ உனக்கு பன்றி தானே வேணும், நீ வேடுவன் தானே, பன்றி எடுத்துக்கோ, ஆனா அது கொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ரெண்டு பேருக்கு சண்டை வந்துட்டே இருக்கு. அப்ப சாமி அவனும் என்ன பண்றாங்கன்னா, அப்படி மற்போர் புரிவாங்க, கட்டி பிடிச்சி சண்டை போடுவாங்க. அவனுக்கு என்னென்ன பெருமானுக்கு அர்ஜுனன் தழுவணும்னு ஒரு ஆசை, வேற ஒண்ணும் இல்லை. ரெண்டு பேரும் அப்படி கட்டி பிடிச்சி சண்டை போடுற பொழுது அர்ஜுனனால கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியாது. என்ன செய்வானா, கையில் இருக்கிற காண்டீபம் இருக்குல்ல, கையில வில்லு இருக்குல்ல, காண்டீபத்துல ஓங்கி அடிப்பான். அப்படி அடிச்ச அடி அவனுக்கு தான் விழுது. சாமி குழுமா, சாமிக்கு போய் அடிக்க முடியுமே, அவனுக்கு தான் அந்த அடி விழுகும். விழுந்தது தான் வந்தது சாமின்னு அவனுக்கு தெரியுது. சாமின்னு தெரிஞ்சவன திருவடியில் விழுந்து வணங்கி எனக்கு முக்தி கொடுன்னு கேட்கறான். அதான் அந்த பாட்டு. முக்தியை அருளும் என முதல்வன் கூறிடும். சாமி என்ன சொன்னார் அப்படின்னா, வாங்குமிற்கட தடக்கையாய் வாரிசூர் நிலத்தோங்கிய பகைஞரை ஒருக்கும் மாற்றினால் தீங்கரு கனைவர சிந்தை செய்தினை ஓங்கிய தவமிக நற்றி வைகினாய் முன்னிய பகலினை கோடி முன்னனர் தன்னிகர் சங்கரன் தானளித்தமை இன்னல் செய் வேடன் என்று இகழ்ந்து கூறினை என்னதால் வேண்டும் அரசனாகியே என்று சொல்லி என்ன சொல்றாருன்னா, சாமி இந்த பிறப்புல நீ பாரத போர் செய்யணும், உனக்கு பாஸ்வரஸ்திரம் வேணும், அதனால நீ பாஸ்வரஸ்திரத்தை வாங்கிக்கோ. இன்னொன்னு என்னன்னா, நீ இந்த பிறப்புல வேடுவன்னு என்ன சொன்னதுனால அடுத்த பிறப்புல வேடுவரசனாக அப்புறம் என்னுடைய திருவடிக்கு அப்படின்னு இறைவன் சொன்னது. இறைவன் சொன்னதுனால அவர் எங்க பிறக்கிறார், காலத்து மலையில பிறந்து வேடுவனாக பிறந்து, உடுப்பூர்ல வேடுவனாக பிறந்து காலத்து மலையில பெருமான் திருவடி அடைய போறார். இது சீகாநதி புராணத்துல இருக்கு, பெரிய புராணத்துல இல்ல. பெரிய புராணத்துல இருக்குதுங்களா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. பெரிய புராணத்துல என்ன இருக்கு, முன்பு செய்த அவத்தின் ஈட்டம் அப்படி மட்டும்தான் ஒரு குறிப்பு மட்டும்தான் இருக்கு. அந்த குறிப்பை விரிச்சு காட்டியிருக்கார் நமக்கு குறையாசிரியர். எதை வச்சு விரிச்சு காட்டியிருக்கிறார், காலத்தி புராணத்தை வச்சு, கண்ணப்பருடைய திருமணத்தை வச்சு விரிச்சு காட்டியிருக்கார். அகத்திய அந்த நக்கீரருடைய அந்த பாடல்லாம் வச்சு சொல்றார். அப்பதான் சொல்றார் சாமி, தென்திசை கைலியை சென்று சேர்ந்து நீ குன்றில் அன்புறு கொண்டு நம் மயம் அன்றிக்குள்ளில் லிங்க பூசனை நற்பத்தியால் ஒன்றை உணர்ந்திடாது செய்தாரோ என்று சொல்லி ஸ்ரீகாலத்தி புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜுனன் வேடராய் பிறந்து திண்ணராய் திருக்காலத்தை அடைந்தனர். முன்னர் தவம் செய்த திரு கைலைமலை சாரல் திரு காலத்தி மலை சாரல் முன் தவநிலையில் இறைவனை காண ஒரு பன்றி துணை காரணமாய் நின்றது போல் இங்கு காலத்தை எப்படி காண்பதற்கு ஒரு பன்றி துணை. அங்க எப்படி ஒரு பன்றி இருந்தது, அந்த பன்றியை கொண்டுகின்ற பொழுதுதான் ரெண்டு பேரும் பெருமான அவரும் சந்திக்கிறாங்க, மற்போர் புரியுறாங்க. இப்ப அதே மாதிரி பன்றியை தொடர்ந்து கொண்டு வந்துதான் சாமிய பார்க்க போறாரு. அதுக்கும் ஒரு பன்றி தான் துணையாக இருந்தது இறைவனை பார்ப்பதற்கு. அதே மாதிரி இங்கு இறைவனை பார்ப்பதற்கு ஒரு பன்றி தான் துணையாக இருக்கு. அதுதான் சரிதான். முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்டினர். அப்படின்னா முடிவிலா காலத்தாலும் இடத்தாலும் அளவுபடாத இன்பம். இறைவனுடைய இன்பம் ஒண்ணுதான் அப்படி அளவுபடாத இன்பங்க. மற்ற எல்லா இன்பம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். உலகில் ஒரு இன்பம், ஒரு நல்ல ஒரு காட்சி பார்க்கணும்னு வச்சுங்களேன், அது எவ்வளவு நேரம் இருக்கும், அந்த காட்சிக்கு மறையிற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு பிறகு பழைய நிலைக்கு நாம வந்துடுவோம். ஒரு இன்பத்தை நாம் உலகில் இன்பத்தை அனுபவிச்சாலும் அது அந்த நேரத்தோட சரி, அதுக்கு மேல நமக்கு துன்பம் தான் வரும். இப்ப எப்பொழுதும் இருக்கக்கூடிய முடிவிலா இன்பம் அப்படின்னா இறைவனுடைய திருவருள் இன்பம் ஒண்ணுதான் முடிவிலா இன்பம். சுந்தரமூர்த்தி சாமிகள்
வேலூர்ல ஒரு இன்பம் கிடைக்குது அவருக்கு. வேலூர் கூத்த பெருமான் எப்படின்னா தில்லையில் இருக்கக்கூடிய கூத்த பெருமான் அழகு அப்படியே பேரூர்ல இருக்கு. பேரூர்ல இருக்கக்கூடிய பெருமானை பார்த்தா அவருக்கு சுந்தருக்கு தில்லையில் இருக்கிற பெருமான் நினைவு வரும். தில்லையில் இருக்கிற பெருமானை பார்த்தா பேரூர் பெருமான் நினைவு வருவார். இதுக்கு பேரு மேலை சிதம்பரம்னு பேரு. அங்க ஒரு இன்பம் அவருக்கு கிடைச்சது. என்ன சொல்றாருன்னா சேக்கிழார் பெருமான் ஐம்புலனால் புலப்படா இன்பம் அப்படிங்கிறார். ஐம்புலனால் புலப்படா இன்பம். நம்ம எல்லாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் புலன்வழி இன்பங்கள். அவர் அனுபவித்த இன்பம் புலன்களுக்கு மேல திருவுருளால் அனுபவிக்கப்பட்ட இன்பம். அதனால அந்த இன்பம் தான் நிலையாது. இந்த புலன்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் கொஞ்ச நேரம் தான், அதுக்கு மேல போயிடும். அந்த இன்பம் என்னன்னா திருவருளால் அனுபவிக்கப்பட்ட என்ன நேரம் ஆச்சுன்னு சொல்லி ஆசிரியர் ஏழ்றதாண்ணா இன்னொரு 2 பாட்டு பாத்துக்கலாங்களா? எனக்கு கணவனா இடத்துல போயிட்டோம்னா மீண்டும் வெளியில வர முடியாது. அதனாலதான் முடிவிலா இன்பன்னார். இரவாத இன்பம் வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். அம்மா சொன்னாங்க இல்லையா காரைக்கிழமையார், அதுதான் அந்த இன்பம் தான் பெரிய இரவாத. எப்ப கிடைக்கும்? இறைவனுடைய திருவடியில தான் கிடைக்கும். அப்படியே உலகில் இன்பத்தில் நமக்கு கிடைக்க இரவாத இன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் அப்படின்னார். இன்பமே என்னுடைய அன்பே மணிவாசகர் பெருமான் சொல்றாரு இல்லையா, அந்த இன்பம் தான் நிலையான இன்பம் என்று சொல்லி சொல்றாரு. இருளா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பு. மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்சப்பூரணின் வழியடைத்தவதே ஊறி நின்று என்னுடைய எழுவரஞ்சோதி உள்ளவா கணவந்தர்களாய் தேரலின் தெளிவே சிவபெருமான திருப்பெருந்துறைகளை சிவனை இருளா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பு. அந்த இன்பம் தான் என்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய இன்பம் என்று சொல்லி சொல்றார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது அறிகிறார். திருமந்திரம் நமக்கு சொல்றதுங்க. அந்தமில் இன்பத் தெளிவில் வீட்டுக்கு ஏதுவாகி அன்பு இனியன் தன்னடைந்தாருக்கு இடைமருதனே என்ன திருவிடை மருதல் பதிகத்தில் சொல்ற கணியனும் கட்டிப்பட்ட நிரம்பினும் படைமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடியை வித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தாருக்கு இடைமருதனே என்ன. தன்னை அடைந்தவர்களுக்கு இடைமருதல் பெருமான் இனியவனா இருப்பானா. இனியன் தன்னடைந்தாருக்கு திருவடை மருதல் பெருமான் சொல்றார். தன்னை அடைந்தவர்களுக்கு பெருமான் இன்பத்தை கொடுப்பான் அப்படின்றார். முன்னை தவமுடையாரே இவ்வாறு காண்பர் திரு காலத்தையே காணும் ஏனைவர் எவரும் இவ்வாறு கண்டனையாமைக்கு இல்லாமை. நமக்கெல்லாம் அந்த அனுபவம் கிடைக்காத காரணம் என்னன்னா தவம் இல்லை. என்ன செய்ய முடியும்? தவம் இருந்தா தானே கிடைக்கும். தவம் இல்லை, அவங்களுக்கு தவம் இருந்தது கிடைச்சது. நமக்கு தவம் இல்லை, நமக்கு என்ன இருக்குதோ அதானே கிடைக்கும் இல்லைங்களா? நமக்கு இந்த சட்டையில் இருந்தா தானே ஆப்பிள வருங்கிறது என்னன்னா தவம் இருந்தா தான் இறைவனுடைய அனுபவம் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம அப்படியே போய்க்கணும், அவ்வளவுதான். தவம்னா என்னன்னா சொல்றது இன்று சிவபூசையே குறித்ததுனார். ஏனை தேவர்களை நோக்கி செய்வன் முடிவிலா இன்பவன் அன்பனை எடுத்து கட்டும் தவம் ஆகாது. செத்து செத்து பிறப்பதை தேவன்று பக்தி செய்மன பாறை கட்டி ஏறுமோ என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டது. அதாவது நமக்கு தவம்னா என்னன்னா இன்று சிவபூசையே தவம் அப்படின்னு. பூசை தான் நமக்கு வேற என்ன இருக்கு? பூசை தான் நமக்கு தவம். பாவை பங்கன் மேல் புரிந்தலர் இன்னமும் பூசை என்றனன் என்று சொல்லி மனமுன்றி சிவ ஆகம உரையில் சாத்தினான் என்று சொல்லி சொல்றார். முன்னை தவம் முடிவிலா இன்பமாய் விளைந்த அன்பனை எடுத்து காட்டிற்று என்று சொல்லி காட்டவே இன்பத்தை அடையும் முயல் ஆன்மாக்களுடைய இயல்பாதலின் அந்த ஆர்வத்தில் தினனார் போறார். முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் அதுக்கு காரணம் போன பிறப்பினுடைய தொடர்ச்சி. தினனார் உலக நிலையை விட்டு சிவசார்பு பெற செல்லும் படிமுறையான செயல்களிலும் வைத்து கண்டுகொள்கின்றனர். பின்னாடி வருது பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அனைவர் போல ஐயர் அப்படின்னு. ஆணையாம் சிவம்னா சக்தியோடு கூடிய சிவம். அதான் ரொம்ப சக்தியோடு கூடிய சிவம். நாவுக்கரசு பெருமான் கையிலே செல்லுகின்ற பொழுது சாமி இந்த மாதிரி இப்படி வரைய இந்த வெண்சுரத்துல உடம்பெல்லாம் அழிந்து இப்படி வரைய என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்ற பொழுது நாவுக்கரசு பெருமான் சொல்றாரு, வண்டுள்ளாம் குழல் மலை மகளுடன் திருக்கையிலே அட்டர் நாயகனார் காட்சி காணும் விருப்பாலுக்கு வந்தோம். தனியா பார்க்க கூடாது, அம்மாவோட பார்க்கணும். நாவுக்கரசு நாயனார் சொல்ற, அப்பர் சாமிகள் சொல்றார், அம்மாவோட பார்க்கணும்.
அதை கேட்கறதே சாமி தான் கேட்கிறாரு, முனிவர் கோலத்துல வந்து கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாவோட பார்க்கணும், பண்டுலாம் புலன் மலைமகளோடு திருக்கையிலே அண்டநாயனார் இருக்கும் காட்சி அன்பால் காண்பது என் கருத்து முனியே அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு அவர் சொன்னார், கையிலை மால்வரையாவது காசினை மதங்கு மானுட பான்மையோர் வருவதற்கு எளிதோ வேற்படை தேவர்களும் வருவதற்கு அறிந்தார். மனுஷங்கள்லாம் வர முடியுமா? தேவர்கள் கூட வர முடியாதப்பா, இப்படி வந்து கஷ்டப்படுறேன்னு சொன்ன உடனே நாவுக்கரசருக்கு அப்படியோ வேகம் வந்தது. ஆளும் நாயகனை கையிலையும் கண் கொண்டு காணாமல் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் அப்படின்னு. இந்த உடம்பு என்னைக்கிறதா அழியக்கூடிய உடம்பு, இந்த உடம்போட நான் கீழே போய் என்ன போறேன், கையிலை நாயகனை பார்க்காம இங்கிருந்து நான் போக மாட்டேன் அப்படின்றார். இங்கேயே போனாலும் பரவாயில்ல, நான் கையிலை நாயகனை காணாம இங்கிருந்து நான் போக மாட்டேன் அப்படின்னாரு. அப்பதான் சாமி வந்து, இல்ல உனக்கு கைலாய் இங்க இல்ல, இதுல திருவையாறுல தான் அப்படின்னு சொல்லி அந்த பொய்கையில மூழ்க சொல்லி அவருக்கு வந்து இருந்து அருமையான இடம். அதெல்லாம் ஆர்வம் பொங்கி தவம் உள்ளிருந்து இன்பமான அன்பை உயிருக்கு காட்ட அவ்வுயிருணர்ச்சி மனத்திலே தாக்கி மிக்க காதலாய் மாறிய நிலை குறித்தது. மன்னுதல்னா நிலை பெற்ற காதல்ங்க. மண்ணு காதல் மனைவியை வேண்டி வந்தது எங்க இயல்பை நாயகர் குணத்தில் நம்ம பார்த்தோம். மண்ணு காதல்னா என்ன? நிலை பெற்ற காதல். கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாதுங்க, நிலையான அன்பு. அப்படிப்பட்ட மனைவியை வேண்டி வந்தனன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. மன்னுதல் அப்படின்னா நிலை பெற்றிருத்தல், மன்னுதல். வள்ளலார் மலையை நோக்கி இறைவர், வள்ளலார்னா இறைவர், இறைவருடைய மலை காலத்தை கண்டு கொண்டே ஊன்றி பாடல் ஒரு பொருளை மிகை சித்தவன் அதனையே நோக்கி குறிவைத்து செல்வது உலக ஒழுக்கத்திலும் காணப்படும் என்று சொல்லி சொல்றாரு. என்பனை குறுகினார். அப்படி பெருங்காதல் கூர்ந்த போது உள்ளதான் மெய்ப்பாடு. உடம்புக்குள் இருக்கக்கூடிய எலும்பும் தனது கடினத்தன்மை நெகிழ்ந்து இலகி மென்மை அடைந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உன்பலால் யாக்கை குறை கழிய என்பலாம் உருக்கி அப்படின்னு திருவாசகம் சொல்றது இல்லைங்களா? அந்த மாதிரி என்பலாம் உருக்கி, அப்படி எலும்பெல்லாம் உருகிடுச்சு என்று காதலித்த பொருளை பெறுதற்கு முன்னதாக ஒரு நிகழ்வு என்று சொல்லி சொல்றாரு. ஒரு பாட்டு பார்க்கலாமா? அடுத்த வாரம் பார்த்துக்கலாங்களா? மணி என்ன? 7:40. பார்க்கலாம்னா பார்க்கலாம், இல்லை நிறைய ஒரு பாட்டு பார்த்துக்கலாமா? அடுத்த பாட்டு 103. நாரணனும் அன்பும் முன்பு நலில் வரை ஏறத்தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆனையாம் சிவத்தை சார அனுபவர் போல ஐயர் நீநிலை மலையை ஏறி நேர்படச் செல்லும் போதில் அப்படியே மேல போயிட்டு இருக்கிறார், மலை மேல போயிட்டு இருக்கிறார். சாமி அடுத்த பாட்டு தான் சாமி பார்க்கறது. சாமியோட, அதாவது நம்மளாம் கோயிலுக்கு போனா நம்ம முதல்ல சாமி பார்ப்போம் இல்லைங்களா? இங்க சாமி இவர் பார்க்கல, சாமி இவரை பார்த்தாங்க. அடுத்த பாட்டு அதெல்லாம் அடுத்த வாரம் நல்லா சொல்லிக்கலாம், ரொம்ப நேரம் ஆகாது. சாமி இவர் வந்து சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடியே சாமி இவரை பார்த்தாரு. எவ்வளவு அன்பு இருக்கும்னு, சாமிக்கு ஒரு மேல எவ்வளவு கருணை இருக்கணும்னு பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்ப 2 பேரும் போறாங்க இல்லையா, நானும் நாயனார் சொல்ல, நானும் அன்பும் அப்படிங்கிறார். நாயனார் ஒரு அன்பாவே சொல்ற. நாயனார் போறாரு இல்லையா, அவருடைய அன்பு நானுக்கு முன்னாடி போகுது. நானுக்கு முன்னாடி தினனாருடைய அன்பு போயிட்டு இருக்கு. நானும் அன்பும் நெறிவரை ஏற அப்படின்னாரு. நானும் அன்பும் தமக்கு முன்னே குளிர்ந்த மலையை ஏறி செல்ல தாமும் தினனார் தாமும் பேணுகின்ற தத்துவங்கள் என்கின்ற பெருகும் படிகளை ஏறி சக்தியே வடிவமாகிய சிவத்தை சார அனைவர்களாகிய சிவயோகிகள் போல ஐயரது நீண்ட நிலைமை உடைய மலையை ஏறி நேர்பட போகும் போதில் அப்படின்னு சொல்லி, அப்படியே எப்படி போனார் அப்படின்னா, பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி அப்படின்னார். அருமையான இடங்கள். பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி அப்படின்னு சொல்லி சொல்றார். தத்துவங்களை எல்லாம் கடந்து 36 தத்துவங்கள் நமக்கு சைவ சித்தாந்தம் இல்லைங்களா? சாமி எங்க இருக்காருன்னா அதையெல்லாம் கடந்து அதுக்கு மேல இருக்க தத்துவ அதீதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 36 தத்துவங்களுக்குள்ள எல்லா கடவுள்களும் அடங்கிடுவாங்க. திருமால் முதலாக எல்லாரும் அடங்கிடுவாங்க 36 தத்துவங்களுக்குள்ள. ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான். தத்துவங்களை எல்லாம் கடந்து சொல்லுலகம், பொருளுலகம், அதுக்கெல்லாம் மேல, எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அண்டம் கடந்த பொருள், அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கொடுக்கின்றனர்.
அண்டம் கடந்த பொருள், அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள் அப்படின்னாரு. அவருக்கு மேலாம் அளவிலாட்சியருடையான் அப்படின்னாரு மணிவாசகர் பெருமான் சொல்றாரு. எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அவனுக்கு மேல ஒரு பொருள் கிடையாது உலகத்துல. எல்லாத்துக்கும் மேல யார் இருக்கிறா? சிவபெருமான். அதுக்கு மேல ஒரு கடவுள் இருக்குது அப்படின்னா இல்லவே இல்லை. அவருக்கு இணையா ஒரு கடவுள் இருக்கிறதுனால இல்லை. அவருக்கு இணையா இன்னொருத்தனை சொல்லவே முடியாது. அவருதான், அவருக்கு மேல யாரும் கிடையாது. அண்டம் கடந்த பொருள், அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள் அப்படின்றாரு இல்லையா? அதனால அதுக்கு மேல ஒரு பொருள் கிடையாது. அப்படியெல்லாம் கடந்து போறார். அன்பு, ஞானனும் அன்பும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அன்புன்னா இது ஆர்வம், காதல், வேட்கை என ஒன்றினொன்று மிக்க 3 நிலையில் வெளிப்பட்டது. இச்சாசக்தியின் தொழில் அது முன்னர் சென்றது. அன்பும் முன்பு நள்ளிவரை ஏற அப்படின்னார். ஞானனும் அன்பும் என்று சொல்லுகின்ற பொழுது அதாவது அன்பு முன்னாடி சென்றது அப்படின்னு சொல்றாரு. வேணு தத்துவங்கள் அப்படின்னு கண்ணுக்கு விளக்கு போல தத்துவங்கள் ஆன்மாவுக்கு சகல நிலையில் அறிவிச்சை செயல்களின் வளர்ச்சி கருவியாய் வளர்ந்து பேணு தத்துவங்கள். அது நமக்கு வந்துங்க இப்ப நம்ம இருக்கக்கூடியது சகல நிலை என்று சொல்லக்கூடியது. இந்த சகல நிலையில நம்ம விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு தத்துவங்கள் தான் துணை செய்யுது. அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம தத்துவங்கள் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், என்ன ஆகுது? நமக்கு கோமோ ஸ்டேஜுக்கு போயிடுவோம். ஒருத்தர் கோமோ ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தத்துவங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். தத்துவங்கள் எல்லாம் இல்லாம அந்த ஆன்மா ஒன்னும் செயலற்று இருக்கக்கூடிய நிலை தான் கோமோ அப்படிங்கிறதுங்க. இப்ப நமக்கு விழிப்பு நிலைக்கு என்ன காரணம்னா தத்துவங்கள் 36 வேலை செய்யணும். 36 தத்துவங்களும் நமக்கு துணையா இருக்கு. அதான் சொல்றது பேணு தத்துவங்கள் அப்படின்னாரு. பேணுதல்னா நம்மை வழிபாடு செய்து நம்மை காப்புவதன், வறுமைகள் நம்மை பேணும் அம்மைகா நம்ம என்ன காரைக்கிழமையார பார்த்து சாமி சொல்றாரு. அம்மா கேட்கறாங்க இது யார் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தலைகீழா நடந்து வராங்களே அவங்களோட அன்பினுடைய யாக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது இறைவனே சொல்றார், வறுமைகள் நம்மை பேணும் அம்மைகள் அம்மையான என்ன மட்டுமல்ல உன்னையும் சேர்த்து நம்ம எல்லாம் காப்பாற்றி வரக்கூடிய நம்ம இடத்துல அன்பு செய்யக்கூடிய ஒரு தாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இறைவனே தாயின்னு சொன்ன பெருமை காரைக்கிழமையா இருக்குது. இறைவனே அப்பான்னு சொன்னது கணப்பனாயனர் உண்டு. நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்பன்னாரு. அங்க வறுமைகள் அம்மை பேணும் அம்மை அப்படின்னு சொல்லி அம்மையே அப்படின்னு சொல்லி இறைவனே சொல்றாருங்க. தத்துவங்களை எல்லாம் தத்துவங்களை வழிபாடு சிவபூசையில, பத்மான பூஜையில, நிர்வாண தேசியில, அத்துவா சோதனை, நம்மாந்தமாக தத்துவங்களை வழிபடுதல் இம்முறையில் தத்துவ சுத்தின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தத்துவத்தை எல்லாம் சுத்தி செய்து அதற்கு மேல சிவபூஜை செய்யற கூட அதெல்லாம் நம்ம செய்யணும். தத்துவ சுத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தத்துவங்கள் என்ன பெருகு சோபானம் அப்படின்னு. தத்துவம் ஒன்றும் சுத்த தத்துவம், அசுத்த தத்துவம் அப்படியெல்லாம் சுத்தமாயை அசுத்தமாயை அதற்கு மேல மாமாயை என்று சொல்லி எல்லாம் அதற்கு எல்லாம் கடந்து பெருமான் இருக்கக்கூடிய இடம் தத்துவப்படி. தத்துவ சோபானம் ஒவ்வொன்றுக்கு அளவு சொல்ல நிலம் 100 கோடி யோசனை பெறக்கூடியது. நிலத்துக்கு மேல 10 மடங்கு அப்பு தத்துவம். ஒவ்வொரு தத்துவத்துக்கும் மேல இருக்குது. அத்தனையும் கடந்து போகணும் ஆன்மா. ஆணையாம் சிவம் புறப்பொருளை நோக்காது பேரறிவு மாத்திரமாய் நிற்கின்ற சைத்தன்யமே சிவம். அந்த சிவம் உயிர்களுக்கு பசுத்துவத்தை நீக்கி சிவத்துவத்தை விளக்குதலில் உள்ளதாக இறக்கமே அருள் என்று சொல்லி ஆணையாம் சிவம் அப்படின்னார். அருளோடு கூடிய சக்திங்க. சாமி எப்படி நமக்கு அருள் செய்வார்? சக்தியோடு இருக்கிற பொழுதுதான் அருள் செய்வார் இல்லைங்களா? சக்தியோடு இருக்கணும். அம்மா வந்து தனியா இருக்கு, அம்மா விட்டுட்டு அவர் நம்ம எப்பொழுதும் நாயன்மார்களுக்கு அருள் செய்கின்ற பொழுது அம்மா கூட தான் வந்து அருள் செய்வார். அதான் ஆணையாம் சிவம். ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றி என்று சொல்லி சிவஞான போது நமக்கு சொல்லி முன்னருள் சக்தி தன்பால் முகில்குன் தான் முளையான் என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லுது. அவன் யாண்டும் சக்தியினிடமாகவே தோன்றுவான் என்று தானாக வேறு தோன்றான். சாமி வந்து தானாக வந்து வெளிப்பட மாட்டாருங்க. உண்மையம்மை கூட தான் வந்து அருள் செய்வான், வெளிப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால உண்மையம்மை ரொம்ப நமக்கு தனக்கு மேற்பட்ட ஆணை இல்லாத சிவம் என்று வைப்பாருங்க. சார அப்படின்னா முன்வந்து சார்ந்து நின்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆணையாம் சிவத்தை சார அப்படின்னா சார்தல். இப்ப நம்ம உலக சார்பில் இருக்கிறோம் இல்லைங்களா? இது நீங்க எப்ப நமக்கு திருவருள் சார்பு, சிவச்சார்பு, இந்த உலகியல் எல்லாம் கடந்து இதுக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய சார்பு இறைவனுடைய திருவருள் சார்பு. இப்ப நாயனாருக்கு அது வந்துருச்சு. உலக சார்பு சிவச்சார்பு 2 உண்டு. நமக்கெல்லாம் எப்ப வரும்னு சொல்ல முடியாது. இறைவன் திருவடி அடைகின்ற காலத்துல கூட வரலாம், இல்ல வராமையே கூட போகலாம். ஆனா நாயனாருக்கு வந்து இப்ப எது இருக்காரு? சிவச்சார்பு இருக்காரு. ஆணையாம் சிவத்தை சார. ஆன்மாவுக்கு ஒரு இயல்புண்டுங்க. சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மா.
நம்ம எதை சார்ந்து இருக்கோமோ அந்த இயல்பு நமக்கு இருக்கும். இப்போ உலகத்தை சார்ந்து இருக்கிறோம், உலக சார்ந்து இருக்கிறோம். நாளைக்கு முக்தி நிலை அடைகின்ற பொழுது சிவத்தை சார்ந்து இருக்கின்ற பொழுது சிவ சார்பு வரணும். ஐயர்னா பெருமையுடையவர் அர்த்தங்க. பெருமை ஐம்புலன்களையும் வென்ற முனிவர் ஐயர் மலை, ஐயர்கள் வாழ்கின்ற மலை, ஐந்துமார் அடைக்குள்ளார் அரும்பெரும் சோதியாலும் என்று சொல்லி சொன்னார். ஐயர்னா இறைவன் என்று கொண்டு அவர் எழுந்தருளை மலை என்று சொல்வதும் உண்டுங்க. அனையம் சிவத்தை சார அனைவர் போல ஐயர் அப்படியே இந்த இடத்துல கணப்பு நாயனாரே ஐயன் சொல்றதா இருந்து பெருமையுடையவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீள்நிலைனா நெடுந்தோற வடிவத்தாலும் நீளுவது, நேர்மடை எதிர்ப்படை என்று சொல்லி சொல்றாரு. பெரிய புராணத்துல ஒரு 3 இடத்துல ஐயர் அப்படிங்கிறது வருது. 3 இடத்துல ஐயர் வருது. 3 இடம்னா ஐயர்களை பத்தி வரதில்லை, அதான் ஒரு சிறப்பு. அடியார்களை பத்தி தான் வருது. இந்த இடத்துல ஒரு ஐயர் இல்லைங்களா, நாயனாரை பத்தி வருது, கணப்பு நாயனார் வேடரு. அப்புறம் எருக்கத்தம்புலியில ஞானசம்பந்த பெருமான அங்கெல்லாம் யாத்திரை வருகின்ற பொழுது திருநெல்வேலி யாழ்ப்பாணர் வந்து சொல்லுவார், எருக்கத்தம்புலியில் பக்கம் வந்து ஐயர் அந்த அடியன் அவதரித்த பதி இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப ஞானசம்பந்த பெருமான் சொல்வார், ஐயர் நீர் அவதரித்திடப்பதை அளவில் மாதவம் செய்தது. அந்த இடத்துல ஒரு ஐயர் வருது. அவர் ஐயர் கிடையாது, அவர் பாணர் குலத்தை சார்ந்தவர். சொன்னவர் தான் ஐயர். யார்? ஞானசம்பந்த பெருமான். சொல்லப்பட்டவர் பாணர் குலம். அங்கே ஐயர் அப்படின்னு என்னன்னா பெருமையுடையவர் தான் பொருள். ஐயர் நீர் அவதரித்திட பதி அளவில் மாதவம் செய்தது அப்படின்னாரு. நந்தனார் உங்களுக்கே தெரியும், புலையர் இல்லைங்களா, புலையர் சேரியில் இருக்கக்கூடியவர் நந்தனார். நந்தனார சிதம்பரத்தில் தெற்கு கோபுர வாயில் அவர் அப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது எல்லாரும் போய் சாமி சொல்றார், அவரை அழைத்து கொண்டு வந்து தீ மூட்டி அந்த தீயில இறங்கி வந்து என்னுடைய திருவடிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றார். இவங்க எல்லாம் போய் அவர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயரே அப்படின்னாங்க. யாரு? பிள்ளைவாள் எல்லாம் போய் யாரை பார்த்து? நந்தனாரை பார்த்து, ஐயரே அம்பலவர்களால் அணைந்தோம் அப்படின்னு. வெய்யத்தலல் மூட்டி தர வேண்டி பெருமாளுடைய உத்தரவு சாமி. உங்களுக்கு தலல் மூட்டி, உங்களுக்கு வந்து தீ மூட்டி கொடுக்கணும், சாமியினுடைய உத்தரவு, அதுக்காக வந்தோம், கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு போவாங்க. அந்த இடத்துல ஐயர்னு சொன்னதுதான் வந்து ஐயர்களை இல்ல, அவர் வந்து அவர் புலையர். இப்படியெல்லாம் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி நேர்பட என்று சொல்லி இந்த இடத்துல நேர்பட எதிர்படுகின்ற பொழுது என்று சொல்லி இந்த அளவுக்கு நம்ம நிறைவு செஞ்சலாம். அடுத்த திருப்பாட்டு அருமையான பாட்டு, நேரமே வந்திருக்க, லேட்டா வந்தீங்கன்னா அந்த பாட்டு போயிடும். ஆமா, ரொம்ப நல்ல பாட்டு. அதாவது எப்படி நமக்கு வந்து சாமியினுடைய திருநோக்கம் பட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத அங்க சொல்றாருங்க. அந்த பாட்டுல தான் எல்லாமே இருக்கு. சென்றவர் காணா முன்னே திங்கள் சேர் சடையார் காணா, திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே. அண்ணப்ப நாயனார் பார்க்கறதுக்கு முன்னாடியே காலத்தினார் பார்த்தார். அருமையான இடம். நம்ம என்னதான் முட்டி மோதி அப்படி இப்படி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு பார்த்தாலும் கூட அவனுடைய திருப்பார்வை நம்ம மேல போகும். அதுதான் ரொம்ப முக்கியம். கடைசியில நின்று இருந்தா கூட அவன் பார்க்கணும்னு நினைச்சா பார்த்துருவான் இல்லைங்களா. அதனால அருமையான இடம். கண்ணப்ப நாயனருக்கு எல்லாமே மாறினது அந்த ஒரே பார்வை தான். நான் தீட்சைன்னு சொல்லணும் இல்லையா, அங்க கிடைச்சது நயன தீட்சை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த வாரம் நம்ம தெளிவா பார்க்கணும். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவு உலகலாம். வான்கள் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்கள் நற்றோபம் வெள்ளி கொள்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம்.